நம்ம மிஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மிஷனில் தெளிவாக இருந்தால் விஷன் தானாக நடக்கும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம், நான் இத்தனை வருஷம் செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த வாய்ப்பு இல்லை, எனக்கு ஏன் ப்ரொமோஷன் இல்லை, எனக்கு ஏன் அந்த முன்னேற்றம் இல்லை. நம்ம முன்னேற்றமும் ப்ரொமோஷனும் எத்தனை வருஷம் இருக்கிறோம், என்ன டெசிக்னேஷன் இருக்கிறோன்றதுனால கிடையாது. நம்ம அதில் எவ்வளோ நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறோம், எக்யூப் ஆகிறோம். நம்ம ஒரு 10 அந்த ரோட்டை ஸ்வீப் பண்ணுற 10 பேரில் நம்ம ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஃபாஸ்டராக பெட்டராக ஸ்வீப் பண்ணுறோம் தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கான வழி. தெளிவாக கிளியராக இருக்கணும். நேரம் காலம் அவகாசங்கள் இருக்கணும், டைம் லைன் இருக்கணும், அதற்கான ரிசல்ட் இருக்கணும். அது எப்போ எப்படி அது வெளிப்படும் என்ற ரிசல்ட் தெளிவாக இருக்கணும். இந்த 3த்தையும் நீங்கள் சரியாக கணக்கிட்டு உங்களுடைய மிஷன் கோல்ஸ் எழுத ஆரம்பிங்க. நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பறக்க போகிறோம். ஒரு ரேஷன் கடை ஒன்று இருந்தது. அந்த ரேஷன் கடையில் ஒரு பொங்கல் சலுகை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பொங்கல் சலுகை கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா பயங்கர பெரிய லைன் இருந்தது. பார்த்துருக்கிறீங்களா? ரேஷன் கடையில் பொங்கல் சலுகைலாம் கொடுக்கும் பொழுது பெரிய லைனு, எல்லாரும் அடிச்சுக்கிட்டு அதை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வேகமாக என்ன பண்ணுறாரு, பின்னாடி இருந்து முன்னாடி போக பார்க்குறாரு. விட்டுருவாங்களா மக்கள் அப்படி போனால்? நாங்கள் காலங்காத்தாலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த லைனில் நின்றுட்டு இருக்கிறோம், நீ என்ன இப்போ புதுசாக பின்னாடி முன்னாடி போக பார்க்குற, உன்னை எப்படி நான் விடுவேன் என்று சொல்லி அந்த ஆளை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு பின்னாடி கொண்டு போய் கடைசியில் நிற்க வச்சு எல்லாரும் அந்த லைன்லேருந்து எல்லாரும் அந்த ஆளை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் நீ முன்னாடி போக முடியாது என்று எல்லாரும் சொல்கிறாங்க கோரஸாக. உடனே இந்த ஆள் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று அவங்கள பார்த்து அவன் சொல்கிறான், அவன் மெதுவாக நிதானமாக அழுத்தமாக சொல்கிறான், நான் இங்கே இருக்கிற வரைக்கும் கடையை திறக்க முடியாது, ஏன்னா நான் தான் கடையில் வேலை செய்கிறவன் என்று சொல்கிறான். பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு பணி இருக்கிறது, ஒரு மிஷன் இருக்கிறது. நமக்கென்று சொல்லி கர்த்தர் சில நேரங்களில் சில காலங்களில் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற மிஷன் கொடுக்கிறாரு, ஒரு பணி கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பணியை நிறைவேற்றுவதற்கு பல தடைகள் வரும். If it is a mission which comes from God, it will definitely have its own roadblocks. தடைகள் இருக்க தான் செய்யும் கர்த்தரிடத்திலிருந்து வந்தா. ஆனால் அந்த தடைகளை தாண்டி நம்ம எப்படி மிஷனை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறோம் என்பது தான் நம் வாழ்கிற வாழ்க்கையின் ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நம்ம கனி கொடுக்கிறோம் என்று எப்படி சொல்ல முடியும் என்றால், ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலத்திற்கு ஏற்ற கனியை நம்ம கொடுக்கிறது என்பது அந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மிஷனை, பணியை நிறைவேற்றுவது தான். இந்த புது சீரீஸ் நம்ம இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த சில வாரங்கள் நம்ம பார்க்க போகிறது இதுதான். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மிஷனை நம்ம தெரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு, அதை நிறைவேற்ற நம்ம புறப்பட போகிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கென்று ஒரு சிறப்பான மிஷனை, பணியை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற போகிறோம். நிறைவேற்றி சந்தோஷமாக ஒவ்வொரு சீசன்லேயும் மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் என்று சொல்லி முன்னேறி போக போகிறோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஸோ இந்த சண்டே நம்ம ஆரம்பிக்கிறோம் மிஷன் சாப்டர் 1. அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு காரியத்தை இந்த மிஷனில் நம்ம பார்க்க போகிறோம். மிஷனை குறித்து பார்க்க போகிறோம். மிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். மிஷனில் பல ஸ்டேஜஸ் இருக்குது, அதை புரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஒவ்வொரு வாரத்தையும் நம்ம ஒவ்வொரு சாப்டராக படிக்க போகிறோம். இதில் நல்லா நம்ம நன்றாக உணர்ந்து கொண்டு முன்னேற போக போகிறோம். இன்றைக்கு இந்த மிஷன் சாப்டர் 1க்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம மிஷன் அப்படின்னா என்ன என்று சொல்லி முதலாவதாக ஆங்கில டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரி என்ன சொல்லுகிறது என்பதை, உலகம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்வோம். A specific task
with which a person or a group is charged. தமிழ்ல எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறீங்களா எனக்காக சத்தமா? ஒரு பணி நார்மலாக மிஷன் என்று சொல்லும் பொழுது மிலிட்ரி மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கமாண்டோ மிஷன் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வருது, அந்த டெரரிஸ்ட் அட்டாக்லேருந்து அந்த மாட்டியிருக்கிற ஹோஸ்டேஜஸ்லேருந்து டெரரிஸ்ட் அவங்களை எப்படியாவது தோற்கடிக்கணும் என்பதற்காக ஒரு பர்டிகுலர் கமாண்டோ ஃபோர்ஸை இல்லாட்டி எதிரி போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த எதிரியை தோற்கடிக்க அந்த எல்லையை பாதுகாக்க ஒரு பர்டிகுலர் மிஷனுக்காக அனுப்புவாங்க. கார்கில் வார் நடந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு மிஷன். அந்த மிஷனுக்காக என்று சொல்லி சில சோல்ஜர்ஸை சில பட்டாலியன்ஸை ரெடி பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க. அது ஒரு மிஷன். ஸோ இப்படியாக மிலிட்ரி மிஷன்ஸ் என்று சொல்லி பல மிஷன்ஸ் நடக்கும். இதோ நம்மள ஸ்பிரிச்சுவல் மிஷன்ஸும் இருக்கிறது. ஒரு பர்டிகுலர் ஊரில் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொண்டு அந்த ஊருக்கென்று சொல்லி ஒரு மிஷனை, ஒரு டீமை, ஒரு ஊழியக்காரங்களை அனுப்பி அவங்க அந்த இடத்துல சபை ஸ்தாபிக்கிறதுக்கு, ஊழியம் செய்கிறதுக்கு கடந்து போகிறது. அது மிஷன் என்று சொல்லலாம். இன்னும் உலகத்தில் சில கார்பரேட்ஸில் அவங்க ஒரு புது டெரிட்டரியில் ஒரு புது ப்ராடக்டை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இல்லாட்டி ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் வருஷத்துக்கான அவங்க செய்ய வேண்டிய சில காரியங்கள், கோல்ஸ் அச்சீவ் பண்ண வேண்டியது, இதை ஒரு மிஷன் என்று சொல்லலாம். ஸோ மிஷன் என்பது ஒரு பர்டிகுலர் சீசனுக்கு, அதாவது ஒரு கால அவகாசம் உள்ள ஒரு நேரத்தில், அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய சில பணிகள், சில காரியங்கள், சில கடமைகள், சில இலக்குகள், கோல்ஸு, இதுதான் மிஷன் என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? ஓகே. இப்போ மிஷனுக்கும் விஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. விஷன் என்று அடிக்கடி கிறிஸ்தவர்கள் சொல்லுவது உண்டு. விஷன், உன் விஷன் என்ன என்று சொல்லி கேட்பாங்க. உன் தரிசனம் என்ன என்று சொல்லி கேட்பாங்க. கிறிஸ்தவர்களாக என்ன தரிசனம் கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி கேட்பாங்க. தரிசனம், விஷன் அப்படின்னா அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூட இருக்கக்கூடிய ஒரு காரியம். விஷன் என்று சொல்லும்போது லாங் டேர்ம். என்னோட வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் ஒரு போதகராக இருப்பது, பாஸ்டராக இருப்பது. நீ ஒரு பாஸ்டராக இருக்கணும், எனக்காக ஊழியம் செய்யணும் என்பது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம். That's a vision that God has given me. உங்களுக்கும் அப்படி பல தரிசனங்கள் ஆண்டவர் வச்சிருப்பார். உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்கள் வாழ்க்கையோட முழுமையை குறித்து ஒரு தரிசனம் வச்சிருப்பார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த என்டையரிட்டி ஆஃப் யுவர் லைஃப், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படிப்பட்டவராக யாராக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு விஷயம் வச்சுருப்பார். சிலருக்கு டாக்டராக இருக்கணும் ஒரு விஷயம் இருக்கலாம், சிலருக்கு ஒரு என்ஜினியர் ஆகணும்னு ஒரு விஷயம் இருக்கலாம், சிலருக்கு ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறது கூட விஷயம் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி உங்கள் லைஃப்பை குறித்து, என்டையர் லைஃப்பை குறித்து, நீங்கள் யார், நீங்கள் மரித்து ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது உங்களை குறித்து யாராவது சொல்லணும்னா, இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவர் சோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? சொல்லுவாங்களா? அப்போது அது என்னது? அவங்களோட விஷன், அது அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால அவங்க வாழ்ந்து முடித்த பிறகு அந்த விஷனை வச்சு அவங்கள அடையாளப்படுத்துகிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? விஷன் என்னன்னு புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? தரிசனம் என்னன்னு புரிஞ்சிச்சா? ஆனால் மிஷன் என்பது என்னன்னா, இந்த விஷன், இந்த தரிசனத்தை வாழ்ந்து முடிக்கிறதுக்கு பல பிளாக்ஸ், அதாவது சில காலங்கள், சில நேரங்கள், ஒவ்வொரு பிளாக்காக அந்த ஃபுல் விஷனை வாழ்ந்து முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு பிளாக்காக நம்ம கடந்து போனோம், ஒவ்வொரு வருஷமாக கடந்து போனோம், ஒவ்வொரு சீசனாக கடந்து போனோம், ஒவ்வொரு இடமாக கடந்து போனோம், ஒவ்வொரு ஊழியமாக கடந்து போனோம். அந்த முழு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறதுக்கு, அந்த முழு விஷனை வாழ்ந்து முடிக்கிறதுக்கு, அந்த விஷனை நம்ம நிறைவேற்றுவதற்கு பல மிஷன்களை கடந்து போனோம். புரிஞ்சுதா இல்லையா? விஷன் தான் பெருசு, மிஷன் அதில் இருக்கிற பிளாக்ஸ்.
ஆனால் நிறைய பேர் ஏன் அவங்க விஷனை அடைய முடியலன்னா, அவங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக ஏன் வாழ்ந்து முடிக்க முடியலன்னா, கர்த்தர் அவங்களுக்கென்று வைத்திருக்கிற விஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஷன் என்று சொல்லும் பொழுது வசனத்தில் சொல்லுகிறபடி தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவர் தன்னுடைய சிந்தனையில் நம்மை உருவாக்கினார். கன்சீவ்ட் அஸ் இன் ஹிஸ் மைண்ட். அப்போ அவர் மனசில் தோன்றினது தான் விஷன். நம்ம தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் மனசில் தோணுச்சு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளுடைய விஷன். ஸோ அப்போ அவர் நமக்கு வச்சிருந்த அந்த விஷனை நிறைய பேரால் வாழ்ந்து முடிக்க முடியல. வழி தப்பி போயிடுறாங்க, தோற்று போயிடுறாங்க, விட்டு கொடுத்துடுறாங்க. ஏன் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தால் அவங்க மிஷன்ஸை சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அதில் நிலைத்து இருந்து வாழாததுனால. சில சமயங்கள் கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்க விஷன்ஸை பார்த்து நம்ம பயந்துருவோம். என்னது பாஸ்டரா நானா, என்னது ஊழியக்காரனா நானா, என்னது டாக்டரா நானா, என்னது டீச்சரா நானா என்று சொல்லி நம்ம விஷன்ஸை பார்த்து பயப்படுவோம். அது பயப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஏன் தெரியுமா? நம்ம மிஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மிஷனில் தெளிவாக இருந்தால் விஷன் தானாக நடக்கும். இந்த காலை நேரத்தில் அப்படியாக இந்த புது சீரீஸ் ஆரம்பிக்கும் பொழுது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஏன்னா இந்த சீரீஸ் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத சீரீஸ் போல ரொம்ப விசேஷமாக கண்களால் பார்க்கக்கூடிய மாற்றங்களை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் உண்டாக்குற ஒரு சீரீஸாக இருக்க போகிறது. அப்படின்னா இந்த சீரீஸில் ஒவ்வொரு வாரமும் நடத்துகிற காரியங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் போய் பயன்படுத்தி தான் ஆகணும். அப்படி தான் இருக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் வரும். அதை நான் மட்டும் பார்க்க போகிறதில்ல, எல்லாரும் பார்க்க போகிறாங்க. இந்த சபையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. இது சபையோட மாற்றத்தின் நேரம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம்ம காட்ஸ் ஆர்மி சபை என்று சொன்னால் வெளியிருந்து பார்க்கும் பொழுது அதற்கென்று சில அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சீரீஸ் முடியும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், காட்ஸ் ஆர்மி சபை என்று சொல்லும் பொழுது பல மாற்றங்களை பல பேர் பார்க்க போகிறாங்க. நான் சொல்கிறது பாசிட்டிவ் மாற்றங்கள், நன்மைக்கு ஏதுவான மாற்றங்களை பல பேர் பார்க்க போகிறாங்க. காட்ஸ் ஆர்மி சபைனா பில்டிங் இல்லை, காட்ஸ் ஆர்மி சபைனா பீப்புள். அதில் இருக்கிற மனிதர்கள் அவங்க மாறும் பொழுது சபை உடைய பிராண்டு நேம் மாறப்போகிறது. அதை ஆண்டவர் இது மூலமாக செய்ய போகிறாரு. ஒவ்வொரு வாரமும் விசேஷமாக இருக்கும். சொல்லுங்களேன், ஒவ்வொரு வாரமும் விசேஷமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த சீரீஸை ஆரம்பிக்கும் பொழுது இந்த சாப்டர் 1 உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். என்னையே ஒரு உதாரணமாக உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். என்ன ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து என்ன ஒரு லெசன் மெட்டீரியலாக உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண ஆசைப்படுறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு விஷன் வச்சிருக்கிறாரு, போதகராக ஊழியம் செய்கிறவனாக இருக்கணும்னு. நான் இந்த பூமியில் என் வாழ்க்கையை முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது என்னை திரும்பி பார்க்கிறவர்கள் என் பேரை சொன்ன உடனே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் என்னை பற்றி யோசிக்கும் பொழுது சில காரியங்கள் தோணலாம். நிறைய கெட்டதும் இருக்கலாம், கொஞ்சம் நல்லதும் இருக்கலாம். நமக்குள்ளே நடந்த உரையாடல்கள், பல எக்ஸ்பீரியன்ஸஸ், தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரனாக ஒரு தகப்பனாக இப்படி பல காரியங்களில் பல விஷயங்கள் உங்களுக்கு தோணலாம். பட் ஆனால் ஓவராலாக என்னை பற்றி யோசிக்கும் பொழுது பாஸ்டர் என்று சொல்லுகிற ஒரு விஷயம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ அதை நான் சரியாக செய்யணும், சிறப்பாக செய்யணும்னா பல மிஷன்களை இது வரைக்கும் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் இப்போது ஆண்டவர் எனக்கு ஒரு மிஷன் கொடுத்திருக்கிறார். அதை நான் ரொம்ப தெளிவாக உணர்கிறேன். இந்த மிஷன் என்னன்னா, அடுத்த 3 ஆண்டுகள், இந்த ஜூலை எனக்கு 47 வயசு ஆக போகுது. 47 முடியுது, 47 முடியுது இந்த ஜூலையில். ஸோ அப்போ அடுத்த 3 ஆண்டுகள் 50 டச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 24 இருக்கோமா, 2027 50 டச் பண்ண போகிறேன். ஸோ இந்த 50 டச் பண்ணும் பொழுது இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற மிஷனை நல்லா உணர்ந்து ஜெபத்திலிருந்து அறிந்து நான் கிளியர் ஆகிட்டேன், கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறேன். அடுத்த 3 வருஷம்
என் வாழ்க்கை என்ன இயக்க போகிறது, என் மிஷன் என்ன, என் பணி என்ன என்பது ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. மிஷன் என்று சொல்லும் பொழுது அது சில ப்ரொஃபஷனல் காரியங்களாக இருக்கலாம், பர்சனல் காரியங்களாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை சில முறைகள் இருக்குது, சில வாழ்க்கை உறவுகள் இருக்குது. அது மாறும்னு நான் சொல்ல வரல. ஒரு ஃபாதரா, ஒரு ஹஸ்பண்டா, ஒரு சன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயா, அது மாறும்னு சொல்ல. அது உங்கள் கடமைகள் நீங்கள் செய்யுங்க. ஆனால் அந்த பணியில், அந்த மிஷனில் சில விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது, ஒரு கார்கில் யுத்த வீரர் கார்கிலில் யுத்தம் செய்யும் பொழுது அவன் ஒரு சோல்ஜராக இருக்கிறான். ஆனால் அவன் யாரோ ஒரு பிள்ளைக்கு தகப்பனை தான் இருக்கான் இல்லையா? அது மாறாது. ஆனால் அந்த பணியில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறாரு. அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ இப்போ நான் அதில் தெளிவாக இருக்கிறேன். அந்த 3 வருஷங்கள் எனக்கான பணியில் நான் தெளிவாக இருக்கிறேன். மிஷன் என்ன என்பதை உணர்ந்திருக்கிறேன். ஸோ டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ, ஐ கேன் போல்ட்லி டிக்ளேர் டு ஈச் ஒன் ஆஃப் யூ, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் தைரியமாக சொல்ல முடியும், ஐ ஆம் அ மேன் ஆன் அ மிஷன். அடுத்த 3 வருஷம் மிஷன் 2030 நோக்கி நான் போகிறேன். அதாவது அடுத்த 3 வருஷம் நான் செய்ய போகிற இந்த பணி, நான் செய்ய போகிற சில காரியங்கள், நான் எடுத்திருக்கிற இந்த மிஷன் என்னை 2030க்கு நேராக கொண்டு போகிறது. அதாவது 2030 நம்ம ரீச் பண்ணும் பொழுது ஒரு பீக் லெவலில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பீக் லெவல் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற, என்னோடய வாழ்க்கையில் வச்சுருக்க பீக் லெவலில் நான் இருக்கணும். 53 இயர்ஸ் நான் டச் பண்ணும் பொழுது என்னோடய பீக்கை நான் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். பீக் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கை ஒரு ஏஜ் கொடுத்துருக்கிறேன். நான் ரொம்ப தைரியமாக ஸ்ட்ராங்காக விசுவாசிக்கிறேன். 80 வயசு எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னு சொல்லி ஐ கிளைம் இட். வசனத்தின்படி நான் கிளைம் பண்ணுறேன். 80 இயர்ஸ் நான் கிளைம் பண்ணுறேன். ஆனால் அந்த 80வது வயசில் கூட ஆண்டவர்கிட்ட நான் போகும்பொழுது நான் படுக்கையாக போக மாட்டேன், ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு தான் போவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போராடிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு 80 இயர்ஸ் நான் வைக்கிறேன். அப்போது நான் 53 டச் பண்ணும் பொழுது ஆல்மோஸ்ட் என்னோட ஒரு பாதிக்கு மேலே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆஃப்டர் தட் ஐம் கோயிங் ஒரு ரிட்டையர்மெண்ட் நோக்கி போவேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை ஒரு மென்டரிங், அதுக்கப்புறம் ஆண்டவர் கூட நேரம் சொல்லுது அப்படின்ற ஒரு காலம் வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வேறு மாதிரி மாறும். ஸோ தட் இஸ் தி ரியாலிட்டி. ஸோ அப்போது 53ல் என்னோட பீக்கை நான் டச் பண்ணணும். அப்போ 53ல் நான் என்னோடய பீக்கை டச் பண்ணணுன்னா, அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு நான் போகணுன்னா, அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருவோம். மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போகணுன்னா அடுத்த 3 வருஷம் நான் என்ன செய்யணும் என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். 2027க்கு நான் ரெடி ஆகிட்டேன். என்னோட மிஷனை உங்கள் முன்னாடி இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். என்ன மிஷன் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற அடுத்த 3 வருஷத்துக்கு. நல்லா கவனமாக இதை கொஞ்சம் பாருங்கள். இதில் சில காரியங்களை நீங்கள் கற்றுக்க முடியும், கற்றுக்கோங்க. சில காரியங்கள் உங்களை யோசிக்க வைக்கும், யோசிங்க. சில விஷயங்களை பார்த்து என்னை ஜட்ஜ் பண்ணுவீங்க, ஜட்ஜ் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் நான் கண்டிப்பாக அந்த மிஷனை அடைவதற்கு முழு பலத்தோட, ஆண்டவரோட கிருபையோட, ஆண்டவரோட சித்தத்தின்படி ஓடுவேன். அதை நீங்கள் பார்க்குற மாதிரி ஓடுவேன். மிஷன் என்பது மற்றவங்க நம்மளை பார்க்கணும், மற்றவங்க கண்ணுக்கு தெரியணும், அப்படி நான் ஓட போகிறேன் அடுத்த 3 வருஷம். அதை நீங்கள் பார்க்கணும், அதே மாதிரி நீங்களும் ஓடணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான், உற்சாகப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இது. என்னுடைய மிஷன் கோல்ஸ், மிஷன் இலக்கு. நமக்கு ஒரு மிஷன் இருக்கும் பொழுது அதுக்கான இலக்குகளை ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணணும். கோல்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப், கோல்ஸ் செட் பண்ணுறது. என்ன என்னோட மிஷன் கோல்ஸு? இந்த 3 காரியங்கள் தான் என்னோட மிஷன் கோல்ஸ். ஃபிட், ஃபினிஷ், ஃபினான்ஷியல். இதை தமிழில் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மொழிபெயர்த்திருக்கிறேன். ஆரோக்கியம், ஆற்றல், அளவுகோல் என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறேன். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வரும் வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் மீனிங் எதிர்பார்க்க முடியாது, கிட்டத்தட்ட வரும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னது ஃபிட், ஃபினிஷ், ஃபினான்ஷியல், இங்கிலீஷில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வேதத்தோட கூட சேர்ந்து இங்கிலீஷும் கற்றுக்கணும், ஓகேயா? ஸோ அதனால் ஃபிட் ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்டு, FIT. ஃபிட்னா என்ன தெரியுமா எல்லாருக்கும்? ஃபிட்னா என்ன தெரியுமா? தெரியாதா யாருக்கும்? ஃபிட்னா தெரியாதா? ஏன் இப்படி காலங்கத்தில் தூங்குறீங்களா? சத்தமாக சொல்லுங்கள், ஃபிட்னா என்னது?
ஆரோக்கியம் ஈஸி இல்லை. நம்ம ஃபிட்டாக இருக்கிறது, நம்ம சரீரத்தை ஃபிட்டாக வைத்துக்கொள்வது, பெஸ்ட்டாக வைத்துக்கொள்வது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம சரீரத்தில் சுகவீனங்கள் வர்றது அது இயற்கை, ஒன்றும் செய்ய முடியாது. அப்பப்போ கோல்டு வரும், இல்லாட்டி கொஞ்சம் பெருசாகவும் யாராவது ஒரு அங்கிள் ஆண்டி வருவாங்க. ஆனால் அந்த சுகவீனங்கள் மத்தியிலையும் சோர்வுகள் மத்தியிலையும் நீங்கள் போராடி ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த சரீரத்தை எப்படி இன்னும் சுகத்தோட பலத்தோட அதை ஃபுல் பொட்டென்ஷியலாக யூஸ் பண்ணுறீங்க தான் ஃபிட்டு. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே சுகவீனமே இருக்கக்கூடாது, அதுதான் ஃபிட்னஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, தப்பு. சுகவீனம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பாடி காம்போசிஷனை பொறுத்து, அந்தந்த சீசன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பொறுத்து அப்பப்போ வந்து ஹலோ சொல்லிட்டு போவோம், அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதை தாண்டி உங்கள் சரீரத்தை எப்படி நீங்கள் ஃபுல் பொட்டென்ஷியல் ஆண்டவர் வைத்திருக்கிற விஷனுக்கு நேராக நகர்த்துறீங்க, அந்த மிஷன் தான் ஃபிட், பீயிங் ஃபிட். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? அடுத்தது ஃபினிஷ். இது தமிழ் என்ன போட்டேன்னா ஆற்றல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு விஷன் வச்சிருக்கிறாரு. அந்த விஷனை நோக்கி நம்ம போகிறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தணும், ஆற்றலை வளர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷன் இருக்குது. டாக்டர் ஆகிற அந்த பணியில் இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யணும், அந்த டாக்டராக ஆன பிறகு கூட அந்த 5 வருஷம் 7 வருஷம் நான் படித்து முடிச்சுட்டேன், ஹோம் சர்ஜனாக இருந்துட்டேன், அவ்வளோதான், இனிமேல் போதும் படிக்க மாட்டேன்னு சொன்னால் முன்னேற முடியுமா? முடியாது. அவங்க தொடர்ந்து அவங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க தொடர்ந்து அவங்களுக்கென்று இருக்கிற அந்த விஷனில் அவங்களோட ஒரு முக்கியமான மிஷன் என்னென்னா, அவங்க எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும், புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தேடி கண்டுபிடிச்சி அதில் நிறைய விஷயங்களை அக்வயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த ஆற்றலை வளர்க்கணும். இப்போ நான் ஒரு பாஸ்டர் என்று சொல்லும் பொழுது அந்த பாஸ்டர் என்ற விஷனுக்கு நான் என்னை எக்யூப் பண்ணிகிட்டே இருக்கணும், நான் கற்றுக்கிட்டே இருக்கணும். பைபிளில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம படிச்சுட்டே இருக்கணும். பைபிளை சார்ந்து பல விஷயங்கள் இருக்குது, அதை படிக்கணும். இந்த பாஸ்டர் லீடர்ஷிப் என்று சொல்லும்போது லீடர்ஷிப் குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை கற்றுக்கணும். இப்போ பாஸ்டர் என்று சொல்லும் பொழுது சில மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வேணும், மேனேஜ்மெண்ட் குறித்து கற்றுக்கணும். ஸோ நம்ம எந்த பணியில் இருக்கிறோமோ அந்த எந்த விஷனில் இருக்கிறோமோ அந்த விஷனுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தணும், எக்யூப் பண்ணணும், தொடர்ந்து படிக்கணும், ஸ்கில் பண்ணிக்கணும். நம்மளை ஒரு சாதாரண ஒரு வேலையில் இருந்தால் கூட அந்த சாதாரண வேலையை குறித்து நம்ம நிறைய கற்றுட்டு அந்த சாதாரண வேலையில் நம்ம பெஸ்ட்டாக இருக்க நம்ம முயற்சி செய்யணும். இதான் ஃபினிஷ். மூன்றாவது ஃபினான்ஷியல். இது என் வாழ்க்கையோட ஒரு மிக முக்கியமான கோல். நான் அந்த கோலை சக்சீட் ஆகும் பொழுது சபையும் அதில் சக்சீட் ஆகுது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகணும், ஃபினான்ஷியலாக ஃப்ரூட்ஃபுல் ஆகணும், ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆகணும். இது என்னோட மூணாவது கோல். ஸோ என்னோட மிஷன் இந்த 3 வருஷத்தில் பை 2027 இந்த 3 ஏரியாவில் எல்லார் கண்களுக்கும் தெரிகிற அளவிற்கு இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுதான் என்னோட மிஷனாக அடுத்த 3 வருஷத்துக்கு நான் எடுத்து பயணிச்சுட்டு இருக்கிறேன். இந்த 3 ஏரியாலையும் நான் ரேங்கிங் பண்ணால் ஒன்றுத்தில் நான் ஒவ்வொரு லெவலில் இருப்பேன். ஆனால் எதுலேயுமே நான் ரொம்ப நல்ல லெவலில் கிடையாது. ஆனால் இப்போது நான் என்ன ஸ்டாண்டர்ட் எடுத்துருக்கிறேன்னா, இந்த மிஷனில் இறங்கும் பொழுது இப்போ எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த 3 லெவலில் எங்கே இருக்கிறேன்னு. ஆனால் நான் என்ன ஸ்டாண்டர்ட் எடுத்துருக்கேன்னா, இந்த 3லையும் நான் இப்போது பயணிக்கும் பொழுது ஐ வாண்ட் பீப்புள் டு see the difference. இது நான் உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்ச், இது நான் உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்ச். நான் தைரியமாக என்னோட மிஷனை உங்கள் முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் தைரியமாக ப்ரெசென்ட் பண்ண ரெடி ஆனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை மற்றவங்க பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மிஷனில் உங்களோட மிஷனில் பயணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குயிக்காக இதுதான் என்னோட மிஷன்ஸ். நான் இங்கே போட்டிருக்கதான் என்னோட மிஷன்ஸ். ஆனால் இந்த மிஷன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் லீவர்ஸ் வேணும். லீவர்னா என்னன்னு தெரியுமா? லீவர்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? லீவர் என்று சொல்லும்போது அது ஒரு மெக்கானிக்கல் சாதனமாக இருக்கிறது.
மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனால் இந்த லீவர் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க. எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். லிஃப்ட் பண்ணுறதுக்கு, ஃப்ளைட்டெல்லாம் லிஃப்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பிளேன் லீவர் இருக்கும். அந்த லீவரை அவங்க எப்போ யூஸ் பண்ணுவாங்க, இந்த பிளேன் எலிவேஷன் ஆகும் பொழுது, அதாவது பிளேன் பறக்கும் பொழுதும் இறங்கும் பொழுதும் அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த லீவரை. ஸோ நம்ம இப்போ பார்க்குற இந்த லீவர்ஸ் என்னென்னா, இந்த பிளேனு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு, உயரமாக போகிறதுக்கு லீவர் வேண்டும். இப்போ நம்மளோட மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேன், என்னோட மிஷன் என்னென்னா அடுத்த 3 வருஷம் இந்த பிளேனை உயரமாக பறக்க வைக்கிறது. இப்போ அதை பறக்க வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும் இல்லையா, ஒரு பவர் வேணும் இல்லையா. அந்த பவரு அது பேர் லீவர்ஸ். ஸோ இந்த 3 விஷயத்துக்கும் நான் சில லீவர்ஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது என்னுடைய மிஷனை உங்களுக்கு வெளிப்படையாக காட்டணுன்றதுக்காக நான் இது போடுறேன். ஏன்னா நாளைக்கு நீங்கள் வந்து சொல்லக்கூடாதுல்ல, ஏதோ சும்மா நடந்துருச்சு, அவருக்கு கோஇன்சிடென்ஸில் நடந்துருச்சு, யாரோ ஒரு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாரு நம்மளை, மிஷின் நோக்கி போடாமல். சரி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஏதோ அவருக்கு ஒரு குருட்டம் போக்கில் ஏதோ வந்துருச்சு அப்படிலாம் நீங்கள் நாளைக்கு சொல்லக்கூடாது இல்லை, கோஇன்சிடென்ஸ் சொல்லக்கூடாதுல்ல. அதனால் உங்கள் முன்னாடி நான் ஓப்பனாக இதை வெளிப்படையாக இப்போது காண்பிக்கிறேன். இதுதான் அந்த லீவர்ஸ், நான் பயன்படுத்த ஆரம்பித்த லீவர்ஸ். ஸோ இந்த லீவர்ஸ் மூலமாக தான் அந்த எலிவேஷன் எனக்கு கிடைக்க போகுது, அந்த மிஷினை செயல்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு வேகமாக சொல்லிடுறேன். ஃபிட்டுக்கு 3 விஷயங்கள் தான் முக்கியமான விஷயங்கள். சரியான உணவு, அந்த உணவை எப்போ சாப்பிட்றோம் இதுதான் முக்கியம். திரும்ப சொல்கிறேன், சரியான உணவு, ரைட் ஃபுட், ஈட்டிங் அட் த ரைட் டைம். சரியான உணவை சரியான நேரத்தில் சாப்பிட்றது. அடுத்தது ஸ்லீப், தூக்கம், கரெக்டான தூக்கம், மினிமம் 7 ஹவர்ஸ். அதுக்குன்ட்டு காலைல 3 மணிக்கு படுத்துட்டு 10 மணிக்கு எந்திரிக்கிறது கிடையாது. பெஸ்ட் டைம் டு ஸ்லீப் இஸ் 11 to 6, 7 ஹவர்ஸ். 11 மணிக்கு நீங்கள் படுக்க போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ ரியலி அச்சீவ் சம்திங் இன் லைஃப். ஸோ 11 to 6, 7 ஹவர் நல்ல டீப் ஸ்லீப்பு. 3வது எக்ஸசைஸ் என்று சொல்லும் பொழுது அட்லீஸ்ட் வாக்கிங் 10,000 ஸ்டெப்ஸ் என்று சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் மார்னிங், ½ அன் ஹவர் ஈவினிங் ஆரம்பிச்சிங்கனால அது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதோட கூட நிறைய விஷயங்கள் இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் யூ ஹேவ் டு மூவ், கொஞ்சம் அப்படி இப்படி நகர ஆரம்பிக்கணும், நடக்க ஆரம்பிக்கணும், கொஞ்சம் அசைக்க ஆரம்பிக்கணும், எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த 3 லீவரும் சரியாக பயன்படுத்தா கண்டிப்பாக ஃபிட் ஆகிட முடியும். அதை நான் செய்ய ஆரம்பிச்சுட்டு ஐ வாண்ட் யூ டு see the results. நீங்கள் அந்த மாற்றங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அடுத்தது ஃபினிஷ். ஸோ படிக்கணும், நிறைய படிக்கணும். நம்ம துறை சார்ந்த, நம்ம விஷன் சார்ந்த காரியங்களை நிறைய படிக்கணும். அப்போ நம்ம எடுத்துக்கிற இந்த மிஷனுக்கு நிறைய படிக்கணும், அதை சார்ந்து படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிட் ஆகணும்னா மனசில் நினச்சா முடியாது. அந்த ஃபிட்னஸை குறித்து நிறைய ஆராய்ச்சி செய்யணும். எது சரி, என்ன கரெக்டான ஃபுட்டு, என்ன கரெக்டான ஸ்லீப் டைம், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். அதே மாதிரி நான் ஊழியத்தில் நான் பாஸ்டராக இருக்கணும்னா பாஸ்டரை குறித்து நிறைய படிக்கணும். அதுக்கான தேவையான மெட்டீரியல் நிறையா இருக்குது, அதை குறித்து படித்து பெரிய ஆளணும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம், நான் இத்தனை வருஷம் செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த வாய்ப்பு இல்லை, எனக்கு ஏன் ப்ரொமோஷன் இல்லை, எனக்கு ஏன் அந்த முன்னேற்றம் இல்லை. நம்ம முன்னேற்றமும் ப்ரொமோஷனும் எத்தனை வருஷம் இருக்கிறோம், என்ன டெசிக்னேஷன் இருக்கிறோன்றதுனால கிடையாது. நம்ம அதில் எவ்வளோ நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறோம், எக்யூப் ஆகிறோம். நம்ம ஒரு 10 அந்த ரோட்டை ஸ்வீப் பண்ணுற 10 பேரில் நம்ம ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக, ஃபாஸ்டராக, பெட்டராக ஸ்வீப் பண்ணுறோம் தான் நம்மளோட முன்னேற்றத்திற்கான வழி. அதுக்கு நிறைய படிக்கணும். படித்தா மட்டும் போதாது, எழுதணும். நீங்கள் படிக்கிறத, புதுசாக கற்றுக்கிறத, நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறத நீங்கள் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணி எழுதலாம். இல்லாட்டி உங்களுடைய மொபைலில் எத்தனையோ ஆப்ஸ் இருக்குது, அதில் எழுதலாம். வாய்ஸ் உங்களுக்கு பேசி தான் பழக்கமாக, நீங்கள் பேசுகிற பர்சனாக வாய்ஸ் நோட்டில் ரெக்கார்ட் பண்ணலாம். பட் ஆனால் ரெக்கார்ட் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிறத ரெக்கார்ட் பண்ண கற்றுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் எழுதுறீங்க, அடுத்தது அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், மற்றவர்களுக்கு டீச் பண்ணணும். ஏன் இது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் பாருங்கள். டீச் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் படித்தது இன்னும் நல்லா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் படித்ததை டீச் பண்ண இன்னும் அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் டீச் பண்ணும்பொழுது யாருக்கு டீச் பண்ணுவீங்க?
யாருக்கு டீச் பண்ணுவீங்க? அதே நோக்கங்கள், அதே ஐடியாஸ், அதே விஷன் இருக்கிற சில பீப்புளுக்கு பண்ணுவீங்க. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. நீங்கள் ஒரு இடத்துல க்ரோ ஆகணும்னு நினைக்கும் பொழுது, ஒரு விஷயத்தில் தலை சிறந்தவராக மாறணும்னு நினைக்கும் பொழுது, அது சார்ந்த நபர்களோட, அது சார்ந்த கூட்டங்களோடு இருக்கிறது நல்லது. நிறைய நேரத்தில் நம்ம ஏன் க்ரோ ஆக மாட்டோம்னா, நான் ஆண்டவருக்குள்ளே வளரணும்னு நினைக்கிறேன், ஆண்டவரை பற்றி இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் ஹோலியாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இருக்கிற கூட்டம் பாருக்கு போகிற, பப்புக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸு கேட்டால் சொல்லுவோம், அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ், அது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அது வேறு. அவங்க கூட நான் என்ஜாய் பண்ணுறேன், அது வேறு. அவங்க கூட நான் சினிமா பற்றி பேசுகிறேன், அது வேறு. அவங்க கூட மற்ற எல்லா காரியங்களும் நான் பண்ணுறேன், அது வேறு. இது வேறு. நோ, இட் won't happen like that. சில சமயம் நம்ம சோஷியல் சர்க்கிள் இருக்கணும், தப்பு கிடையாது. உலகத்து மனிதன் நம்ம விலகி இருக்க முடியாது. ஆனால் how much time do you spend with them? எவ்வளோ நேரம் அதுக்கு ஒதுக்குறீங்க? எவ்வளோ நேரம் அதில் இருக்கிறீங்க? என்னெல்லாம் அங்கே செய்கிறீங்க? உங்களுடைய கவனம், உங்களுடைய ஈர்ப்பு எங்கே இருக்குது? உங்களுடைய இருதயம் எங்கே இருக்குது? அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய இருதயமும் கவனமும் நேரமும் எங்கே நீங்கள் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை சார்ந்த மனிதர்களோடு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் க்ரோ ஆவீங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்படி ஃபெலோஷிப்பை தேடுங்க, அப்படி நண்பர்களை தேடுங்க, அப்படி உங்கள் ஃப்ரீ டைமை மாற்றுங்க, அப்படிப்பட்ட நபர்களோடு மாற்றுங்க. அந்த இடத்துல நீங்கள் தானாக முன்னேறத வளர்றத நீங்கள் பார்ப்பீங்க. கிரியேட், டீச்சும் கிரியேட்டும் ஒன்று. சிலரால் டீச் பண்ண முடியாது, ஆனால் அவங்களால புதுசாக அதை செய்ய முடியும். புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்குறாங்க, அது ஒன்று அவங்க யூடியூப்பில் ஷார்ட்ஸாக போடுறாங்க, ரீல்ஸாக போடுறாங்க, ஒரு போஸ்ட்டாக போடுறாங்க, இல்லாட்டி அதை எழுதுகிறாங்க, அதை கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதுவும் நல்ல விஷயம்தான். நீங்கள் க்ரியேட் பண்ணும்பொழுது, ஆனால் தனியாக பண்ணாதீங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஐடியாஸை அந்த குழுக்களோட, நான் சொன்ன மாதிரி ஃபெலோஷிப்போட ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி பாருங்களேன். நம்ம தனியாக க்ரியேட் பண்ணணும், தனியாக க்ரியேட்டிவிட்டி வரணும்னு நினைக்கிறோம். கேட்டேன், ஆண்டவர் அவர் தனியாக தானே க்ரியேட் பண்ணான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஆதியாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது தேவன் அந்த மனுஷனை க்ரியேட் பண்ணும்போது அவர் சொல்கிறார், அவர் பேசுகிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ணும்போது அவர் பேசுகிறார். என்ன பேசுனா, மனிதனை நம்முடைய சாயலில் நாம் உருவாக்குவோம் என்று சொன்னார். அப்போ அவர் கான்வர்சேஷன் வச்சு தான் கிரியேஷன் பண்ணார். யார் கூட பேசினார்? ஆஃப்கோர்ஸ் இயேசு கிறிஸ்துவோட, பரிசுத்த ஆவியானவரோட. அதுதான் அவரோட இன்னர் சர்க்கிள், அதுதான் அவரோட ஃபெலோஷிப் சர்க்கிள், அதுதான் அவரோட குழு. அந்த குழு தான் அவர் வளர்ந்தார். ஸோ காட் when he was creating, he had a conversation. ஸோ அது ரொம்ப முக்கியம். இட்ஸ் அ டீம் ஒர்க். அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இன்னும் வளருவீங்க. ஃபினான்ஷியல், போன வாரமே இதை பற்றி பேசிட்டேன், ஆனால் உங்களுக்கு திரும்ப ரீகலெக்ட் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் நீங்கள் பெட்டராகிறதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள். விசுவாசம் ஃபஸ்ட்டு தேவை. உங்களுடைய பண சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தரால் மட்டும்தான் முடியும், கர்த்தரால் முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். 2வது ஓனர்ஷிப். உங்கள் பணம் உங்களது கிடையாதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய கடன் உங்களது கிடையாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய சேவிங்ஸ் உங்களது கிடையாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் கிட்ட இருக்கிற பணம், உங்ககிட்ட இல்லாத பணம், அது கர்த்தருடையது. அதை முதலாவது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ப்ராசஸ்ஸு. அந்த பணத்தை சரியாக சம்பாதிக்க, அந்த பணத்தை சேமித்து வைக்க, கடனை அடைக்க சில காரியங்கள் நம்ம செய்யணும். அது தானாக நடக்காது. ஸோ அதை சரிவர செய்யணும், சரியாக வேலை செய்யணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேலையில் எப்படி பேதுருக்கு அந்த டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு அவனுக்கு தெரிஞ்ச வேலைக்கு திரும்பி ஆண்டவர் அனுப்பிச்சாரோ, அதே மாதிரி நமக்குன்னு வச்சிருக்கிற வேலையில் தான் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அதை நல்லா செய்யணும். அதை செய்யும் பொழுது நம்மளுடைய கடன் பிரச்சனை, நம்மளுடைய தேவைகள் இதெல்லாம் மாறும். நல்லா கவனிச்சுக்கோங்க. போன வாரம் நான் அதை சொன்னேன், திரும்பியும் அதை சொல்கிறேன். கடன் வாங்கி கடன் அடைக்கிறது நடக்காது. கடன் வாங்கி முன்னேறது நடக்காது. மற்றவங்ககிட்ட கையேந்தி, மற்றவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் கொடுங்களேன், கை மாற்றா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன், யாராவது ஸ்பான்சர்ஷிப் பண்ணுங்களேன், டொனேஷன் பண்ணுங்களேன் வாங்கி முன்னேற முடியாது. நம்மளுடைய முன்னேற்றம் ஆண்டவர் இப்படி தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். பைபிள் இப்படி தான் வருது ஃபுல்லாக. நம்மளுடைய முன்னேற்றம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்கில்லு, தாளந்துகள், நம்மளுக்கு கொடுத்துருக்க வேலை, அது மூலமாக தான் வரும். அது மூலமாக தான் கர்த்தர் நம்ம கடன்களை அடைப்பார். அது மூலமாக தான் கர்த்தர் நம்மளுக்கு முன்னேற்றத்தை தருவார். ஸோ அதில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும். லீவர்ஸ் நல்லா இருக்கா? பிரயோஜனமாக இருக்கா? பிரயோஜனமாக இருக்கா இல்லையா? திரும்பி கேட்குறேன்னா எப்படி மறந்துடுவோம்ல நம்ம. இதுக்கப்புறம் அது யாருமே வராது நமக்கு. ஆனால் இது ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்பாவது கொஞ்சம் வருஷங்கள் கழித்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க, எவ்வளோ ஒரு பொக்கிஷம் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா இது வாழ்க்கை பாடம்.
இதெல்லாம் நான் வாழ்க்கையில் அடிபட்டு அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். ஸோ இட்ஸ் a free lesson for you. I had to come through that path, but I know that I came through difficult path in life. ஏன்னா because I can teach people. இதெல்லாம் ஃப்ரீ லெசன். இதை கற்றுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கை நல்லா மாறும். இங்கே நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னோட ஆசை என்னென்னா, நாங்களாம் பல காரியங்களை செஞ்சு தப்பு செஞ்சு இன்றைக்கி ஒரு வாழ்க்கையின் ஒரு பீக்குக்கு வந்து சென்டருக்கு வந்து அப்புறம் கீழே இறங்குற மவுண்ட் எவரெஸ்டோட கீழே இறங்குற ஒரு ஜேர்னியில் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இப்போ தான் ஏற ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்கள் சரியாக ஏற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையோட 100 மடங்கு பெட்டரான லைஃப் உங்களால் வாழ முடியும். ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக் கொடுக்குற விஷயம். ஸோ இந்த லீவர்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு என்னெல்லாம் பயனுள்ளதாக இருக்குமோ அதை நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் முக்கியம்தான். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஸ்பெஷல். ஆனால் இந்த லீவர்ஸுக்கெல்லாம் தாத்தாவான இல்லாட்டி தாதாவான ஒரு லீவர் இருக்கிறது. அந்த லீவரை நீங்கள் இந்த லீவர்ஸோட கூட இயக்கலைன்னா ஃப்ளைட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக மேலே போகாது. இந்த லீவர்ஸு ஃப்ளைட்டை அப்படி தரையிலேருந்து மேலே போக வைக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற லீவர் தான் தரையிலேருந்து எலிவேஷன் கொடுக்குற, தரையிலேருந்து மேலே போக வச்ச அந்த லீவர்ஸுக்கெல்லாம் டான். ஏன்னா மேலே அப்படி ஏறின பிறகு பறக்கணும் இல்லையா? பறக்கணும் இல்லை? இட் ஹாஸ் டு ஃப்ளை, ரைட்? இஃப் இட் ஹாஸ் டு ஃப்ளை, பறக்கணும்னா அதுக்கு இந்த லீவர் தேவை. தட்ஸ் கால்ட் as prayer. ஜெபம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. இங்கே எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் ப்ரே பண்ணுறவங்க இருக்கிறீங்க? நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் பதில் சொல்கிறது கஷ்டம், பப்ளிக்காக சொல்ல முடியாது. சொல்லலாம், ஆனால் எவ்வளோ பேரால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியும்னு தெரியாது. எவ்வளோ நேரம் ஜெபிப்பீங்க? எப்போ ஜெபிப்பீங்க? என்ன ஜெபிப்பீங்க? எப்படி ஜெபிப்பீங்க? உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது அடிக்கடி இந்த கேள்வி நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போ ப்ரேயரை குறித்து ஒரு தேவ பயம் இருக்கும், ஒரு பயபக்தி இருக்கும், அதை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். ஆனால் நம்ம வளர்ற பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஒரு ஆக்டிவிட்டியாக மாறிடும். இட் ஜஸ்ட் பிகம்ஸ் another ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம சபையில் 3 நேரம் ப்ரேயர் நடக்குது பாருங்கள். நம்ம அதில் தான் கலந்துக்கணும்னு நான் சொல்ல வரல, ஆனால் அது ஒரு சின்ன மெஷர். அதில் கலந்துக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆனால் அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ சின்சியராக இங்கே சொல்லப்பட்டுக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் அவங்க ஜெபிக்கிறாங்க. அதாவது நீங்கள் சபையில் எப்பாச்சும் என்கிட்டயோ இல்லாட்டி சிலர் இங்கே இருக்கிற முக்கியமான அந்த லீடர்ஸ்கிட்டயோ நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ஜெப குறிப்பு இம்மீடியட்டாக ப்ரேயருக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்கு வந்துடும். இல்லாட்டி அந்த ப்ரேயர் நடத்துகிறவங்களுக்கு போயிடும். அவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இதை. அவங்க மார்னிங் 6:30 தானே, 6 o'clock, ஆஃப்டர்நூன் 12:30, சாயந்தரம் 7 o'clock. இந்த 3 வேலையும், கேன் யூ பிலீவ் இட்? உங்களுக்கு ஒரு சின்ன ஜெப விண்ணப்பம் இருக்காது, நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த 3 வேலையும் இந்த காட்சாமி சபையில் அதுக்காக ஜெபிக்கிறாங்க, சின்சியராக ஜெபிக்கிறாங்க. நானே சில சமயத்தில் ஆச்சரியப்படுவேன். அதில் ஜெபிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் தெரிஞ்சனால சில சமயம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஏதாவது வீட்டில் இருக்கும், சுகவீனம் இருக்கும், அவங்களோட நிலைமை எனக்கு தெரியும். ஆனால் பார்த்தா காலை 6 மணிக்கு கரெக்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, நடத்துவாங்க. மத்தியானம் கரெக்டாக நடத்துகிறாங்க, ஈவினிங் அவங்க பொறுப்புகள் கொடுக்கப்பட்டவங்க கரெக்டாக அதை செய்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா ஜெபத்தோட உண்மையை புரிந்தவர்கள்
நீங்கள் அதை தான் ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்ல. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்படி ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மிஷன் டேக் ஆஃப் ஆகி பறக்கும், உயர பறக்கும். ப்ரேயர் தான் நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இந்த மிஷனை பறக்க செய்கிறது. நான் சொல்கிறது புரியுதா? நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, நான் வாழ்க்கையில் சாதிக்கணும், வாழ்க்கையில் இது பண்ணணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனால் செய்ய முடியல. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஆகுது, கொஞ்ச நேரத்தில் கடகடன்னு திரும்பி லேண்ட் ஆகிடுது, இல்லாட்டி கிராஷ் ஆகிடுது, இல்லாட்டி டிலே ஆகிடுது. ஏன் தெரியுமா? யூ ஆர் நாட் பேக்கிங் இட் வித் ப்ரேயர். ஜெபத்தில் அதை நீங்கள் தாங்கிறது கிடையாது. ஜெபம் ஒரு ஆக்டிவிட்டியாக மாறிடுச்சு. எத்தனை பேரால் சொல்ல முடியும் கடைசியாக நீங்கள் ஜெபிச்ச ஜெபம் ஒரு செகண்டு கூட கொஞ்சம் கூட கவனம் சிதறாமல் முழு மனசோட ஜெபிச்சேன், ஜெபிச்சு முடிக்கும் பொழுது ஒரு பவர் ஃபீல் பண்ண. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபித்து முடிக்கும் பொழுது யூ ஷுட் ஃபீல் அ டிஃப்ரென்ஸ். நான் திரும்பி சொல்கிறேன், ஜெபம் எப்படி இருக்கணும்னா, அது ஒரு நல்ல ஜெபம் எப்படின்னு எப்போ சொல்ல வேணாம், நீங்கள் ஜெபிக்கிற நேரத்துலையும் ஜெபிச்சு முடிக்கிற நேரத்துலையும் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அப்படி இல்லை, அதை விட ஒரு லெவல் ஹையராக ஃபீல் பண்ணணும். அதான் டேக் ஆஃப் ஆகுதுன்னு அர்த்தம், பறக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு சரீரம் ஒரு பலவீனமாக இருக்கலாம் ஆரம்பிக்கும் பொழுது, ஆனால் நீங்கள் ஜெபிச்சு முடிக்கும் பொழுது சரீரத்தில் ஒரு புது எனர்ஜி இருக்கணும். உங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்திருக்கலாம், பயங்கள் இருந்திருக்கலாம் ஆரம்பிக்கும் பொழுது, ஆனால் நீங்கள் ஜெபிச்சு முடிக்கும் பொழுது உங்களுக்குள்ள தெளிவு வந்திருக்கணும், ஒரு தைரியம் வந்திருக்கணும். உங்களுக்கு சில வருத்தங்கள் ஹர்ட் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெபிச்சு முடிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் சமாதானம் வந்திருக்கணும். அப்படி அந்த ஒரு சேஞ்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அனுபவிச்சாதான் உங்கள் ஜெபம் சரியாக இருந்தது என்று சொல்லி அர்த்தம். நல்லா கவனிங்க, ஜெபம் ஏன் நிறைய பேருக்கு ஃபெயில் ஆகுதுன்னு இன்னைக்கு நான் சொல்கிறேன். ஏன் ஜெபத்தினால நிறைய பேர் ஒரு மாற்றத்தை பார்க்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, மாற்றம் என்று நான் சொல்லுவது, நீங்கள் எனக்கு 10,000 ரூபாய் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சு முடித்தோடனே 10,000 ரூபாய் உங்கள் கையில் இருக்கிறது கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? ஆண்டவரே என் பையன் எப்படியாவது பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சு முடித்தோடனே உங்கள் பையன் படிக்காமலே பாஸ் ஆகிறது கிடையாது. ஜெபம் என்பது நீங்கள் ஜெபிச்சு முடிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஜெபத்தோட வல்லமை, அதான் உண்மையான ஜெபம். அந்த மாற்றம் ஏன் வரல அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம எல்லாரும் ஜெபம் செய்கிறோம், ஆனால் எத்தனை பேரோட ஜெபம் மிஷன் கோல்ஸோடு இருக்கிறது? நான் கொஞ்சத்துக்கு முன்னாடி மிஷன் கோல்ஸ் சொன்ன தெரியுமா? நீங்கள் ஜெபிக்க போகும் பொழுது எத்தனை பேர் இந்த மிஷன் கோல்ஸை உணர்ந்து, இந்த மிஷன் கோல்ஸை அறிந்து, இதை கிளியராகி இதுக்காக ஜெபிச்சிருக்கிறீங்க? ஒரு சிம்பிள் விஷயம், ஒரு நாள் காலையில் அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்கள் யூஸ்வல் ஜெபம். அந்த ஜெபத்துக்கு நீங்கள் போகும் பொழுது இந்த நாளை குறித்து என்னுடைய மிஷன் கோல்ஸ் எனக்கு கிளியரு. இந்த நாள் நான் என்ன செய்யணும், என்னோடய பணி என்ன, என்னோடய விஷனை நோக்கி போகிறதுக்கு என்னோடய பணி என்ன அப்படின்னு நான் கிளியர். நான் இப்போ ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறீங்க ஒரு நாள் ஆரம்பத்தில்? நல்லா கவனிச்சுக்கோங்க, பைபிளில் ஒரு மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும். The Gospel according to Mark chapter 14 verses 32 to 42. பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்.
அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபொழுது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்லுவது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேளை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள், போவோம் என்றார். இந்த பகுதியிலிருந்து ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, என்னது அது சொல்லுங்க நீங்களே. என்னது? சத்தமா சொல்லுங்க. தூங்கிட்டாங்க ஐயா, தூங்கிட்டாங்க ஐயா. யார் தூங்கினா தெரியுமா? யாரு? இப்போ என்கிட்ட யாருன்னு கேட்டால் நிறைய பேர் நான் சொல்ல முடியும். பப்ளிக்காக சொல்லலாம், நல்லா இருக்குது. சரி கேளுங்க. ஆனால் பைபிள் அப்பெல்லாம் பார்க்கல பாருங்க, பப்ளிக்காக பேர் போட தான் போடுறாங்க. யார் தூங்குனா? பேதுரு, யாக்கோபு, யோவான், பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான். எப்போ தூங்குனாங்க? முக்கியமான மிஷனில் தூங்குனாங்கய்யா. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுப்பா முக்கியமான மிஷனுக்காக ஆயத்தம் மாறுற ஒரு டைமு, புரியுதா? அந்த முக்கியமான மிஷனுக்கு இவங்களை ஜெபிக்கிறதுக்கு கூட கூட்டு போறாரு. அப்போ தூங்கி வழியிறாங்க. நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? இன்றைக்கு நம்மில் பலர் பேதுரு, யாக்கோபு, யோவானை போல தூங்கிட்டு தான் இருக்கிறோம். We are sleeping. We are sleeping in the course of our mission. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணியில பல நேரம் தூங்கிடுறோம். எப்படி அந்த பணியில தூங்க முடியும்? இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுது சிரிப்பா இருக்குல்ல, என்னையா இதை ஒரு கேலி பொருளாங்க இன்னைக்கு பேசுறோம், கிண்டலாக பேசுறோம். தூங்குனாங்கயா என்று சொல்லி இதை பேசுறோம். அதை வச்சு பிரசங்கம், ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் எடுக்கப்படுகிறது ஒரு தப்பான விஷயத்துக்கு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளோட காலம் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் வருகிற தலைமுறை நம்மளோட வாழ்க்கையை பற்றி பேசுகிறது என்றால், நம்ம வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுக்கிறது என்றால், இப்படி நம்ம பல நேரங்களில் தூங்கின தருணங்களை சொல்ல முடியும். Because we've been sleeping so many times. நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நிறைய நேரம் தூங்கி இருக்கிறோம். முக்கியமான பணிகளில், முக்கியமான மிஷன்ஸ்ல we wasted, வீணடிச்சிட்டோம். ஆனா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இந்த 3 பேரும் பரிதாபம் தான். ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட மிஷன் கோல்ஸ் அப்போ தெரியாது. இயேசுப்பா நிறையவற்றை கற்றுக் கொடுக்க முயற்சி செஞ்சார், சொல்லிட்டே இருந்தார், பாடம் எடுத்துட்டே இருந்தார். ஆனால் அவங்க புரிஞ்சிக்கல. நிறைய பாடங்கள் எடுத்தார், கூட இருக்கும்போது பாடங்கள் எடுத்துகிட்டே இருந்தார். இன்னைக்கு பாருங்க, அந்த பாடங்கள் தான் நமக்கு பைபிளாக மாறி இருக்கு. ஜீசஸ் பாரபிள்ஸ் மூலமாக எத்தனை உவமைகள், இன்னைக்கு எத்தனை பேர், எத்தனை கோடி தலைமுறையாக மக்களின் வாழ்க்கையை அந்த பாரபிள்ஸ் மாற்றுது, பாடமாக இருக்கு. ஜீசஸ் மவுண்ட்ல கொடுத்த அந்த சர்மன் எத்தனை பேரோட வாழ்க்கையை மாத்திட்டே இருக்கு, எத்தனை கோடி பீப்புளை.
ஜீசஸ் பரிசேயர்கள்கிட்ட பேசின காரியங்கள் எத்தனை பேரோட வாழ்க்கையை மாற்றிட்டே இருக்கு. ஜீசஸ் பீனியாளிகள் கிட்ட பேசின ஒவ்வொரு காரியமும் எத்தனை பேரோட வாழ்க்கையை, சிக் பீப்பிள்கிட்ட பேசின ஒவ்வொரு காரியங்களும் எத்தனை பேரோட வாழ்க்கையை இன்னைக்கும் மாற்றிட்டே இருக்கு. டுடே இட் இஸ் அ டீச்சிங் பிகாஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ். ஆனால் கூட இருந்த சீஷர்களுக்கு அன்னைக்கு அது புரியல. they did not understand. பாருங்க, சில சமயத்தில் கர்த்தரோட வார்த்தை நம்மளுக்கு கடந்து வரும் பொழுது அதை நம்ம பாடமாக ஏற்றுக்க மாட்டோம், புரிஞ்சுக்க மாட்டோம். அதனால தான் தூங்கிடுறோம். நிறைய சமயங்கள் அதோட முக்கியத்துவம் தெரியாதனால தான் தூங்கிடுறோம். முக்கியமான மிஷன்ஸில் நல்லா கவனிங்க. பேதுருக்கு அந்த சமயத்தில் மிஷன் கோல்ஸ் கிடையாது, மிஷன் இலக்குகள் கிடையாது. அவன் வாழ்க்கையை குறித்து மிஷன் இலக்குகள் அவனுக்கு இல்லை. ஏதோ ஏசப்பா கூப்பிட்டான்னு கூடவே போயிட்டு இருந்தான். அவர் சொன்னதையும் கவனிக்கல. சொல்லும் பொழுது எடக்கு முடக்கா திரும்பி கேள்வி கேட்டுட்டு இருந்தான். நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் மனசை புண்படுதுன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மனசுக்குள்ளே ஏற்றுக்கல. திரும்பி குதர்க்கமான கேள்விகள் தான் கேட்டுட்டு இருந்தான். இட் வாஸ் நாட் கோயிங் இன்சைட் அண்ட் he did not understand. அவனுக்கு மிஷன் கோல்ஸ் இல்லை, வாழ்க்கை குறித்து மிஷன் கோல்ஸ் இல்லை. அதனால தான் அவன் ஜெபிக்கும் பொழுது தூங்கி வழிந்தான். இன்றைக்கு ஏன் நம்ம ஜெபங்கள் பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டேங்குதுன்னா, இன்னைக்கு ஏன் நம்ம ப்ரேயர் ஒரு நம்மள டேக் ஆஃப் சிச்சுவேஷனுக்கு ஆக்க மாட்டேங்குதுன்னா, இன்னைக்கு ஏன் நம்ம ப்ரேயர் ஆரம்பிக்கும் பொழுது எந்த நிலைமையில் இருந்தோனோ அந்த நிலைமையோட ஆக்சுவலாக இன்னும் சோர்வாயிடுறோம். ப்ரேயர் முடிக்கும் பொழுது 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் ப்ரேயர் முடித்த உடனே அப்பாடா அப்படின்னு டயர்ட் ஆகிடுது. ஒரு ஹாலிடேஸ் தேவைப்படுது. It should not be like that. ஏன் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இருக்கிற அந்த நிலையை காட்டிலும் முடிக்கும் பொழுது ஒரு லெவல் ஹையரா போக முடியலன்னா, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு மிஷன் கோல்ஸ் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் அதிகாலையில் ஜெபிக்கலாம், நீங்கள் இரவு ஜெபிக்கலாம், நீங்கள் நடுவில் ஜெபிக்கலாம், இல்லாட்டி அப்பப்போ நான் ஆண்டவரோட பேசிட்டே இருப்பேன்னு சொல்கிற மனிதராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போ ஜெபிச்சாலும் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் மிஷன் கோல்ஸ், உங்களுடைய வாழ்க்கையின் பணி இலக்குகள், மிஷன் இலக்குகள் உங்களுக்கு தெளிவாக இல்லைன்னா நீங்கள் தூங்கி வழிகிறவர்கள் தான் இருப்பீங்க. சும்மா வருவீங்க, சும்மா கிறிஸ்துவன்வீங்க, சும்மா பைபிள் வாசிப்பீங்க, சும்மா ஜெபிப்பீங்க, சும்மா போவீங்க, ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது. If you want your life to be transformed, உங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு உதாரணமாக, மற்றவர்கள் பார்க்க உங்க வாழ்க்கையில் ஒரு உயரம் போக வேண்டும்னா, if you have to reach heights and if you have to fly higher and if you want people to see the differences and the positive things in your life, நீங்க மிஷன் கோல்ஸ் செட் பண்ணணும். அந்த மிஷன் கோல்ஸ் படி நடக்கணும். அந்த மிஷன் கோல்ஸோட கூட ஜெபிக்கணும். இல்லைன்னா தூங்குவோம். ஆனால் அதே பீட்டரை ஏசப்பா அவன் மிஷன் கோல்ஸ்லாம் தூங்குனால தோத்து போனானா இல்லையா? 3 வேளை திரும்பி சொல்லிட்டு இருந்தார் ஏசப்பா, எப்பா ஜெபிப்பா, விழி தெரிஞ்சு ஜெபி, இல்லாட்டி தோத்து போயிடுவேன். கேட்கல, தூங்கிட்டான். திரும்பி வந்தார், விழி தெரிஞ்சு ஜெபி, பிசாசு வராம்பார், விழித்திருந்து ஜெபி, கேட்கல, தூங்கிட்டான். 3வது வராரு, விழித்திருந்து ஜெபி, நேரம் வந்துடுச்சு, விழித்திருந்து ஜெபி, அப்பவும் கேட்கல. 3 முறை அவனை என்கரேஜ் பண்றாரு, கேட்கல. 3 முறை தோத்து போனான். 3 முறை எங்க, எப்போ 3 முறை மறுதளிக்கிறான். அதையும் சொன்னார் அவரு, 3 முறை மறுதளிக்கிறாயா? விழித்திருந்து ஜெபினார். ஆனால் விழித்திருந்து தோத்து போனான். சேவல் கூவுறதுக்கு முன்னாடி, அதுதான் சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நைட்டு ஃபுல்லாக முழிச்சு இருந்து தோத்து போனான். இவர் ஒன்னேவும் தான் கேட்டார், நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து ஜெபிச்சின்னா நைட்டு ஃபுல்லாக நீ தோத்து போக மாட்ட என்று சொல்லி கேட்டார். ஆனால் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து ஜெபிக்காமல் தூங்குனனால இவன் நைட்டு ஃபுல்லாக தோத்து போனான். அந்த நைட்டு காலி 3 டைம்ஸ். பாருங்க, இயேசுப்பா நமக்கு ஒரு விஷயத்தை திரும்பி சொல்றாருன்னா, திரும்பி அந்த இடத்துல தோக்க போறோம்னு அர்த்தம்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரென்த் ஆகிடுது இல்லை. ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது தான் கொஞ்சம் குத்துது, செகண்ட் டைம் சொல்லும்போது பாடியில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்துடுச்சு, தேர்ட் டைம் சொல்லும்போது சொரணம் இல்லை. ஆனால் அவர் ஏன் அந்த வாட்டி 3 வாட்டி சொன்னார்னா, 3 வாட்டி நீ உள்ள வாய்ப்பு இருக்குது, யாராலும் 3 வாட்டி சொல்கிறேன்னாரு. 3 வாட்டியும் விட்டாச்சு. ஆனால் ஏசப்பா விட்டாரா? ஏசப்பா விட்டாரா? சொல்லுங்க, ஏசப்பா விட்டாரா? நம்ம விடுவாரா? நம்ம பல நாள் தூங்கி இருக்கிறோம், தோத்துருக்கிறோம். அதனால 47 வயசுல நான் சொல்றேன், நிறைய வாட்டி தோத்துருக்கிறேன், மோசமாக தோத்துருக்கிறேன். Defeated so mercilessly. But I know one thing for sure. My Jesus never gives up on me. என் இயேசப்பா என்னை விடுவதில்லை, என்னை தேடி தேடி வருகிறவராக இருக்கிறார். இல்லை, இன்னும் பெட்டராக சொன்னோம், என்னை துரத்தி துரத்தி வருகிறவராக இருக்கிறார். He keeps chasing me. பேதுரு தோத்து போனவனா ஒளிய பார்க்குறான். ஆனால் அவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அடிப்பட்ட நிலையிலையும் பேதுருவை ஞாபகம் இருக்கிறனால டைரக்ஷனில் அவனை பார்க்குறாரு, துரத்தி வராரு. பேதுரு எதிர்பார்த்துருக்கவே மாட்டான்ல, அவரை சிறப்பிச்சுட்டு போயிட்டாங்க, அவரை நேரம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, கொலை கூட பண்ணியிருக்கலாம். அவர் எங்கே தோத்து போன என்னை பார்க்க வருவார்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஏசப்பா அந்த அந்த வசனம் வாசிக்கும் போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பேதுருவை பார்த்தார், பேதுரு அவரை பார்த்தான், அழுதான். தட் வாஸ் a டைம் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். மனம் திரும்புகிற நேரம். இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கெல்லாம் இதை தான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒருவேளை கர்த்தர் கொடுத்துருக்க இந்த பியூட்டிஃபுல்லான லைஃப்பை வேஸ்ட் பண்ணி ஒரு மிஷன் கோல்ஸே இல்லாமல் அந்த பணிகளை வீணடித்து தூங்கி இருப்பீங்கன்னா, அதனால் உங்கள் வாழ்க்கையில் தோத்துட்டே இருந்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு மனம் திரும்புறதற்கு. அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார், இப்போவும் தேடி வந்திருக்கிறார். இவ்வளோ வாய்ப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரே? கொடுப்பேன், நீ வர வரைக்கும் கொடுப்பேன். இப்போவும் தேடி வந்திருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பேதுருவை போல மனம் கசந்து அழுது மனம் திரும்புவது. அப்படி மனம் திரும்பினோன்னா இயேசு பண்ணத்தை செய்கிறார். இப்போது அவருக்கு புரிஞ்சிருச்சு. இந்த பேதுருக்கு கூட்டமாக சொன்னாலாம் புரியாது. பேதுருக்கு எப்படி கூட்டமாக சொன்னால் புரியாது. அவனுக்கு எங்கே தேவை இருக்கோ அந்த இடத்துல அவனுக்கு பேசணும். அவன் சாப்பாட்டுக்காக திரும்பி மீன் பிடிக்க போயிட்டான், அந்த மீனை கொடுப்போம், அந்த மீனோடு கூட கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போம், மீனை வறுத்து கொடுப்போம் பிரெட்டோட அப்படின்னு சொல்லி அவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் தனியாக கிளாஸ் எடுக்கிறார். வா, தனியாக சொன்னதானே உனக்கு புரியும், வா என்று அவனை உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குற சாக்கில் அவன்கிட்ட 3 தடா, எத்தனை தடா? 3 தடா அவனோட விஷனை ஞாபகப்படுத்தி அவனுக்கு தெளிவாக உணர்த்துறாரு. பேதுருவே, என்ன பாப்பா பேதுரு, செல்லக்குட்டி பேதுரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? அப்போ என் ஆடுகளுக்கு feed my sheep. இப்போ தெளிவாயிட்டான். கண்டிப்பா ஆண்டவரே, நிச்சயமா ஆண்டவரே, விடல அவரு. 2வது வாட்டி, பேதுரு நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே. அப்போ என் ஆடுகளுக்கு feed my sheep. Yes Lord. விடல அவரு. 3வது முறை இப்போ பேதுருக்கு வலிக்குது பாருங்க. ஆண்டவரை திரும்ப திரும்ப கேட்குறீங்களே, ஏன் நீ திரும்ப திரும்ப விழுந்தியாடா? நான் திரும்ப திரும்ப உன்னை ஜெபிக்க சொன்னேன், நீ திரும்ப திரும்ப விழுந்தலாம், எனக்கு தெரியும்.
உனக்கு 3 வாட்டி சொன்னதான் புரியும் தெரியும். அதனால இந்த சபைக்கு 3 பாயிண்டாகவே கொடுக்குறாரு எப்பொழுதும். உனக்கு 3 வாட்டி சொன்னதான் புரியும் தெரியும். அதனால் 3 வாட்டி உன்னோட விஷனை உனக்கு தெளிவாக ஞாபகப்படுத்துற. இதான் உன் விஷன். பேதுருக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிச்சு. அவன் விஷன் தெளிவடைஞ்சிட்டான். விட்டான் என் மீன் பிடி, இது இல்லைப்பா என் விஷன், இது இல்லை, தப்பா இங்கே வந்துட்டேன், இது இல்லை என்னோட தரிசனம். நான் பேதுரு வரும் காலங்களுக்கு பீட்டர் என்று சொன்னா, பீட்டர் என்றால் ராக் என்பது தான் தெரியணும். சபைகள் அவர் மேலே கட்டப்பட்டது என்று தான் தெரியணும். சில சாராருக்கு பிஷப் போப்புன்னு தான் தெரியும். பரவாயில்ல அப்படிதான் உங்களுக்கு புரியும், அப்படி வச்சுப்போம். ஆனால் பீட்டர்னா அப்படிதான் உங்களுக்கு தெரியும். பீட்டர் ஃபிஷர்மேன்னு யாருக்கும் தெரியாது. நம்மளா அதை எடுத்து கொடுத்தா தான் தெரியும். பேதுரு யாருன்னு கேட்டால் சென்ட் பீட்டர் என்று தான் சொல்லுவாங்க மக்கள். சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா என்று சொல்லுவாங்க. பீட்டர் த ஃபர்ஸ்ட் போப் என்று சொல்லுவாங்க. பீட்டர் த ராக் என்று சொல்லுவாங்க. ஃபிஷர்மேன் என்றது எடுத்து கொடுத்தா தான், தோண்டினா தான் வெளியே வரும். இன்றைக்கு அவனோட விஷயம் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் வாழ்க்கையை அது மாறிச்சு. கர்த்தர் நமக்கு நம்ம விஷனை ஞாபகப்படுத்துறாங்க. பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சமத்துவம் என் விஷன் என்னன்னு சொல்லுவேன். ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாருயா, தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி உணர்த்துவார். பேதுருக்கு புரிகிற மாதிரி உணர்த்துற மாதிரி நம்மளுக்கு புரிகிற மாதிரி உணர்த்துவார். ஆனால் அதுக்கப்புறம் ஆரம்பிக்குது அவன் மிஷன். ஒவ்வொரு சீசன்லையும் ஒரு மிஷனை கடந்து வரான். அவனோட ஃபர்ஸ்ட் மெயின் மிஷன் வந்து ஜோப்பா. டிஃபிகல்ட் மிஷன், கஷ்டமான மிஷன், பெரிய மிஷன், ஆனால் லைஃப் சேஞ்சிங் மிஷன் ஜோப்பா. ஜோப்பா ஒரு மரித்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்போஸ்தலர், இயேசுவை தவிர வேற ஒரு அப்போஸ்தலர் வந்து ஒரு மரித்த பர்சனை உயிரோடு எழுப்புனதுனால மட்டும் லைஃப் சேஞ்சிங் மிஷன் கிடையாது. கவனிச்சுக்கோங்க நான் சொல்றத. இல்லை, அது கிடையாது. அது ஒரு ஈவெண்ட். ஆண்டவரோட மிரக்கல், ஆண்டவரோட கிருபை, அதுக்கும் இவனுக்கு சம்மந்தம் இல்லை. அது போகிற வழியில் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பல ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதம். நமக்கும் அப்படி நிறைய கொடுப்பார், நிறைய வச்சிருப்பார், ரிவார்ட்ஸ் வச்சிருப்பார். நம்ம மிஷனில் சரியாக போகும்பொழுது அங்கங்கே ரிவார்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம பெற்றுக்கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அது இல்லை மிஷன். இன்றைக்கி ஒருவேளை அவங்க என் மிஷன் மறித்தவங்க எல்லாரையும் போய் கீழ்பாக் சிமெட்ரியில், காசிமேடு சிமெட்ரியில் உயிரோடு எழுப்பணும்னு நினச்சின்னா தப்பான மிஷன். அது மிஷன் கிடையாது. உயிரோடு இருக்கிறவங்க பாவம் என்ற மரணத்துக்கு போகாமல் நடத்துறது உங்கள் மிஷன் சொன்னீங்கன்னா அது கரெக்டான மிஷன். அந்த மிஷனில் நீங்கள் இருக்கும்பொழுது நிறையா திடீர்னு மறித்தவங்களை உயிரோடு எழுப்பக்கூட ஆண்டவர் வைப்பார். அது ரிவார்டு, மிரக்கல், அது நாட் மிஷன். ஸோ ஜோப்பா இல்லாமல் அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பினது மிஷன் கிடையாது பாருங்க. ஆனால் ஜோப்பாக்கு போனது மிஷன். ஏன்னா அங்கிருந்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய மிஷன் கோல் வச்சிருந்தார். அது என்னன்னா பிரேயர். விதவுட் மிஷன் கோல். பேதுரு மிஷன் கோல் இல்லாமல் அவன் ஜெபிக்கும் பொழுது தூங்குனான்னு பார்த்தோம். ஆனால் மிஷன் கோல் அவனுக்கு தெளிவாக புரிந்த பிறகு, அவன் உணர்ந்த பிறகு, அதில் அவன் செயல்பட ஆரம்பித்த பிறகு அவன் என்ன பண்ணான்றது மட்டும் நம்ம வேகமாக வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டியடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாயும் அதிலே பூமியிலுள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாய் இருக்கிறவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே
சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று பேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில், ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னான். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். The next day, as they went on the journey and drew near the city, Peter went up on the housetop to pray. About the 6th hour, then he became very hungry and wanted to eat. But while they made ready, he fell into a trance and saw heaven opened and an object like a great sheet bound at the 4 corners descending to him and let down to the earth. In it were all kinds of 4-footed animals of the earth, wild beasts, creeping things, and birds of the air. And a voice came to him, "Rise, Peter, kill and eat." But Peter said, "Not so, Lord, for I have never eaten anything common or unclean." And a voice spoke to him again the second time, "What God has cleansed, you must not call common." This was done 3 times, and the object was taken up into heaven again. Now while Peter wondered within himself what this vision which he had seen meant, behold, the man who had been sent from Cornelius had made inquiry for Simon's house and stood before the gate. And they called and asked whether Simon, whose surname was Peter, was lodging there. While Peter thought about the vision, the Spirit said to him, "Behold, 3 men are seeking you. Arise, therefore, go down and go with them, doubting nothing, for I have sent them." Then Peter went down to the men who had been sent to him, Cornelius, and said, "Yes, I am he whom you seek. For what reason have you come?" பேதுரு ஜோப்பாக்கு போற மிஷன், அதற்கான ரீசன் அந்த பெண்ணை உயிரோடு எழுப்புகிறதுக்காக அல்ல. தட் வாஸ் a ரிவார்ட். பட் அந்த மிஷனுக்கான காரணம் என்னவென்றால், கொர்நேலியுவோட வீட்டிற்கு போகிறதற்கு. கொர்நேலியஸ் என்று ஒரு ஜென்டைல் இருந்தான், அதாவது யூதர்கள் தள்ளி வைத்திருக்கிற புறஜாதி மக்கள். அந்த புறஜாதியினருக்கு சுவிசேஷம் இன்னும் போல பாருங்க. ஏன்னா சுவிசேஷம் இவங்க அப்போ என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, வெறும் யூதர்களுக்கு என்று சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஏனென்றால் யூதர்கள் புறஜாதியை தள்ளி வச்சுருந்தாங்க. யூதர்கள் எப்பொழுதும் அவங்க நம்பினாங்க, நாங்கள் மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. இவங்க கூட சேர மாட்டாங்க. ஸோ ஆண்டவரோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே இவங்களுக்கு தான் என்று சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால சுவிசேஷம் வந்த பிறகு கூட அது போல இவங்களுக்குள்ள தான் இருந்தது. ஆனால் முதல் முறையாக சுவிசேஷம் காஸ்பிள் புறஜாதிற்கு போனது இங்கே தான். இதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிற போகிற வசனங்கள். கொர்நேலியு வீட்டுக்கு பேதுருவை ஆண்டவர் அனுப்புகிறாரு. நல்லா கவனிங்க, இதை நீங்கள் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் வீட்டுக்கு போய் ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேதுருக்கு ஆண்டவர் உணர்த்துறதுக்கு முன்னாடி கொர்நேலியுக்கு உணர்த்திட்டார். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், இந்த இடத்துல இருக்கிறான், ஆள் அனுப்பு என்று சொல்லுவார். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம். கரெக்டாக பேதுரு ஜெபிச்சு முடிக்கும் பொழுது ஆள் வாசலில் நிற்பாங்க. ஸோ பேதுரு இந்த கொர்நேலியு வீட்டுக்கு போகிறான். கொர்நேலியு வீட்டுக்கு போன பிறகு அற்புதமான காரியங்கள் நடக்கிறத பார்க்குறோம். அந்த இடத்துல பேதுரு பிரசங்கம் பண்ணுறத பார்க்குறோம். அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணவொடனே அந்த புறஜாதியினர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறத பார்க்குறோம். அவங்க அந்நிய பாஷை பேசுகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க ஞானஸ்தானத்துக்கு தயாராகிறத பார்க்குறோம். முதல் முறையாக புறஜாதியர் மத்தியில் இப்படி ஒரு எழுப்புதல் வந்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அன்னைக்கு அந்த மிஷன் நடக்கலைன்னா இன்னைக்கு நமக்கு சுவிசேஷம் இல்லை.
Can I repeat it? If this mission had not happened that day, we will not be having this beautiful gospel in our lives. ஏன் தெரியுமா? அவங்க கணக்குப்படி நம்மளும் புறஜாதியினர், நம்மளா ஜென்டைல்ஸ். ஆனால் அன்னைக்கு அந்த மிஷன் ஆண்டவர் செஞ்சனால தான் இன்னைக்கு உலகம் எங்கும், ends of the earth, ஜூடியா, சமாரியா, எல்லா இடத்திலும் சுவிசேஷம் பரவி கிடக்கிறது. இது எப்படி தெரியுமா நடந்தது? பேதுருக்கு மிஷன் கோல்ஸ் வந்தது. பேதுரு பல லீவர்ஸை பயன்படுத்தினாரு. முக்கியமான லீவர் ஆஃப் ப்ரேயரை பயன்படுத்தினாரு. நம்ம வாசிக்கிறோம், அவர் ரூஃபுக்கு போனார், மாடிக்கு போனார். அந்த மாடியில் ஜெபிக்கிறார். இப்போ அதே பேதுரு தான் ஜெபிக்கிறாரு. ஆனால் ஒரு சின்ன மாற்றம். அப்போ ஜெபிக்கும் பொழுது தூங்கி வழிஞ்சாரு. இப்போ ஜெபிக்கும் பொழுது ஞான திருஷ்டி அடைகிறார். அப்போ ஜெபிக்கும் பொழுது தன்னை மறந்து இழந்தாரு. இப்போ ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய விஷன் அவருக்குள்ள வருது. நான் சொல்றது புரியுதா? அந்த ஜெபத்திற்கும் இந்த ஜெபத்திற்கும் அதே பேதுரு அவருக்கு இருந்த மாற்றத்தை பாருங்க. இந்த ஜெபம் முடியும் பொழுது அவர் ஒரு லெவல் மேலே போறதை பார்க்கிறோம். இந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு மிஷன் ஃபுல்ஃபில் ஆகிறத பார்க்கிறோம். என்ன மாற்றம்? அப்போ மிஷன் கோல்ஸ் இல்லை, இப்போ மிஷன் கோல்ஸ் அவருக்கு இருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, இந்த கால நேரத்தில் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க இந்த காலத்தை குறித்து தெளிவாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்களுக்கென்று மிஷன் கோல்ஸ் என்ன, இலக்கு என்ன என்பதை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். யூ ஹேவ் டு ரைட் இட் டவுன். அண்ட் when you derive it, அதை நீங்கள் அதை சரியாக உணர்ந்து அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்களேன், உங்கள் ஜெபங்கள்லாம் வேறு மாதிரி மாறிடும். கண்ணீர் விட்டு இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, இது நடக்கல ஆண்டவரே, நம்ம ஜெபிச்சு இன்னும் சோர்ந்து தான் போகிறோம், இன்னும் டிப்ரெஷனில் தான் போகிறோம். பட் when you start praying with mission goals, இந்த மிஷன் இலக்குகளோடு உங்கள் ஜெபங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா your prayer time will be so beautiful, exciting. வர வேண்டியதுலாம் தானாக வரும். நான் சொன்ன தெரியுமா, நீங்கள் மிஷனில் போகும் பொழுது ரிவார்ட்ஸ் அங்கங்கே இருக்கும், தானாக கிடைக்கும். நீங்கள் அதுக்காக அழுது புலம்பி டிப்ரெஷனில் போக வேணாம். வர வேண்டியது அங்கங்கே ஆண்டவர் அழகாக வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது மிஷன் கோல்ஸை வச்சு அதற்காக ஜெபிக்க கற்றுக்கிட்ட பிறகு ப்ரேயர் டைம் பவர்ஃபுல் ஆகிடும், நீங்கள் பவர்ஃபுல் ஆகிடுவீங்க. ரிவார்ட்ஸ் அங்கங்கே போகும்போது பெற்றுக்கொண்டே போகலாம். இந்த ஜெபம், பேதுருவோட ஜெபம் நமக்கு பியூட்டிஃபுல்லாக நம்ம ஜெபத்தை குறித்து 3 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. எல்லாரும் சொல்லுவோமா? கண்ட்ரோல், சொல்லுங்க, கண்ட்ரோல், ஆல், டெலிட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 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 இது கண்ட்ரோல் ஆல் டெல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. அது ஏதாவது ஒன்று பாதி டைப் பண்ணிவிட்டு அது சரியா இல்லைன்னா கண்ட்ரோல் ஆல் டெல் அப்படின்னா தூக்கி போடு, அது வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த கண்ட்ரோல் ஆல் டெல்லு நம்ம ஜெபத்தை மாற்ற போகிற, நம்ம ஜெப எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸை பவர்ஃபுல்லாக மாற்றுகிற கண்ட்ரோல் ஆல் டெல். என்ன கண்ட்ரோல் ஆல் டெல்னா, இது நம்ம செய்கிற கண்ட்ரோல் ஆல் டெல் கிடையாது, இது தேவன் செய்கிற கண்ட்ரோல் ஆல் டெல். நம்ம ஜெப நேரங்களில், திரும்பி சொல்கிறேன், இன் ஆர் ப்ரேயர் டைம், நம்ம ஜெப நேரங்களில் கர்த்தர் செய்கிற கண்ட்ரோல் ஆல்டர் டெலீட் இந்த கண்ட்ரோல் ஆல்டர் என்ன செய்கிறாரு? வேகமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேதுரு முன்னாடி மிஷன் கோல்ஸ் இல்லாம தூங்குனான். ஜெபிக்கும் போது என்ன பண்ணா? தூங்குனான். தூங்கும்போது என்ன நடக்குது? தூங்கும்போது என்ன நடக்குது? தூங்கும்போது என்ன நடக்குது? நம்மளை இழந்துடும். வி ஆர் நாட் இன் ஆர் கண்ட்ரோல். என்ன நடக்குதுன்னே தெரியாது.
தூங்கும்போது என்ன நடக்குதுன்னே தெரியாது. we are not in control. ஆனால் இப்போ பேதுரு தூங்கலை, he was in God's control. சில சமயம் தூங்கும்போது என்னென்னமோ கனவுலாம் வரும், நமக்கு கெட்ட கனவுகள் வரும், ஏதாவது வரும், இரிட்டேஷனாக இருக்கும், என்னமோலாம் நடக்கும். ஒரு சில டைம் நம்ம எந்திரிக்கும் பொழுது ஒரு டிஸ்டர்ப்டாக இருந்திருப்போம். ஏன்னா நிறைய கனவுகள் வந்திருக்கும், இரிட்டேட்டிங்காக வந்திருக்கும், நைட் மேர்ஸ் வந்திருக்கும், பயங்களோட படுத்திருப்போம், அதெல்லாம் நம்மளை செதுக்கி இருக்கும் உள்ள. ஆனால் நீங்கள் மிஷன் கோல்ஸ் உடைய ஒரு பர்சனாக இருக்கும் பொழுது, நீங்கள் செபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்காது. சில டைம் அந்த மாதிரி இருக்கும்போது ஜெபம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஆனால் இப்போது உங்களுடைய ஜெபம் டிஸ்டர்ப்டாக இருக்காது. எப்படி தெரியுமா இருக்கும்? காட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஜெபிக்க உட்காரும் பொழுது ஜெபம்னா இப்படி இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஜெபம்னா எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஜெபிக்க உட்கார முழங்கால் படியிட நிற்கும் பொழுது அந்த ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து காட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கணும். நீங்கள் prayer is not what you control and do. Prayer is what God controls in you. ஜெப நேரம் நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் என்ன பேசணும் என்ன செய்யணும்னு நினச்சி செய்கிறது கிடையாது. ஜெப நேரம் கர்த்தர் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்கிற நேரம். ஸோ நீங்கள் ஜெபிக்க உட்காரும் பொழுது உங்களுக்குள்ள கர்த்தர் சில வார்த்தைகளை பேசணும், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், கர்த்தர் உங்களுக்குள்ள பல விஷயங்களை புரிய வைக்கணும், உங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும். இட் இஸ் வாட் காட் டஸ், இட் இஸ் நாட் வாட் யூ டு. இப்போ இந்த ஜெபம், பேதுருவோட இந்த ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஜெபம் அப்படி கிடையாது. அவன் செஞ்சான், தூங்குனா. இப்போ கர்த்தர் செய்றாரு, அவன் ஏற்றுக்கொள்கிறான். அந்த ஜெப நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, புது விஷயத்தெல்லாம் அவர் சொல்லி அது முடிக்கும் பொழுது அதற்கான காரியம் ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டார் ஆண்டவர். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அவங்க ஜெபிக்கிறதுனால நடக்குதுன்னு. நான் ஜெபிச்சு எப்படியாவது முடிச்சு காட்டுறேன்னு. இல்லை இல்லை இல்லை, இவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாளே அதுக்கான பதில் ஆரம்பிச்சிருச்சாங்க. கொர்நேலியு கிட்ட முந்தின நாளே பேசிட்டாரு, அவங்க கிளம்பிட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதா? இவன் ஜெபிக்கிறனால அவங்க கிளம்பல, முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஆனால் இவன் ஜெபிச்சனால அவனுக்கு தெளிவு கிடச்சிது. அவங்க வரும் பொழுது இவன் பயப்படலை, இவன் போக மாட்டேன்னு சொல்லலை. ஏன்னா ஆண்டவர் இவனை ப்ரிப்பேர் பண்ணிட்டார். புரியுதா? இதுதான் ஜெபம் செய்து நமக்குள்ள ஆண்டவர் நமக்கு தேவையான அந்த காரியங்களை செய்கிறது. ரெண்டாவது ஆல்டர். பேதுரு பாருங்க, பேதுரு ஒரு பிடிவாத காரன், அடமன் கை. அதுவும் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்கப்பட்டது என்னென்னா, யூதர்களுக்குன்னு ஒரு உணவு முறை இருக்குது. யூதர்கள் இவங்க ஜென்டைல்ஸ் தான் அவங்கள பக்கத்தில் வரக்கூடாது. அதனால தான் சுவிசேஷம் வந்த பிறகு கூட அவன் யூதர்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் இந்த ஜெப நேரத்தில் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய சிந்தனைகளை தூண்டி விடுறாரு, அவனோட என்கேஜ் பண்ணுறாரு, அவனோட கான்வர்சேஷன் பண்ணுறாரு. எப்படின்னா க்ரியேட்டிவாக பண்ணுறாரு. சாதாரணமாக சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட்டில் அந்த மிருகங்கள்லாம் முன்னாடி வைக்கிறார். ஏன் தெரியுமா? அவன் இப்போ பசியில் இருக்கிறான். பசியில் இருக்கும் பொழுது அவனுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறார். அவனுக்கு என்ன இப்போ இமோஷனோ அது புரிகிற மாதிரி பேசுகிறார். நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகும் பொழுது நம்ம ஒரு இமோஷனில் போவோம், ஒரு சோதனையில் போவோம், ஒரு தேவையில் போவோம், ஒரு வழியில் போவோம், ஒரு சுகவீனத்தில் போவோம். ஆண்டவர் எப்படி நம்மக்கிட்ட பேசுவார்னா, அந்த நேரத்தில் நம்ம என்ன இமோஷனில் இருக்கிறோமோ, என்ன நிலையில் இருக்கிறோமோ, அந்த நிலையில் அந்த காரியங்களை நம்மளோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற தேவன் நம்ம அப்பா. நம்ம தான் பல நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோட உணர்வுகள் புரியாமல் ஏதோ ஒன்று ஜெபிச்சுட்டு இருப்போம். அவர் சொல்லுவார், நினிவேக்கு போ, நான் தார்சீஸுக்கு போகிற ஆண்டவரேன்னு ஜெபிச்சுட்டு இருப்போம். அவர் உணர்வுகளை நம்ம மதிக்க மாட்டோம், தெரிஞ்சுக்க மாட்டோம். பட் காட் இஸ் நாட் லைக் தட். இஸ் அவர் ஃபாதர். நம்ம உணர்வுகளை மதிக்கிறவர், உணர்வுகளை தெரிஞ்சவர், புரிந்தவர். யாருக்கு புரிதோ இல்லை அவருக்கு புரியும். அதனால தான் சில சமயம் when you feel that nobody understands you, best place to go is to go to prayer. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் புரியும், அவரால் மட்டும்தான் உங்கள் உணர்வுகளுக்கு பதில் அளிக்க முடியும். நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, மிஷன் கோல்ஸ் வச்சு ஜெபிக்கிறோம். நீங்கள் உங்கள் தேவைகள்லாம் கேட்கக்கூடாதுன்னு. நீங்கள் தேவைகள் கேட்க வேணாம், நீங்கள் கேட்கவே வேணாம். நீங்கள் கேட்காதது கூட உங்களுக்குள்ளே இருக்கிறது கூட பதில் அளிக்கிறவர் அவர். உங்கள் ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தால் அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன நெகட்டிவ் இமோஷன்ஸ், என்ன டவுன் இமோஷன்ஸ் கூட நீங்கள் அந்த ப்ரேயருக்கு போனீங்கனாலும் நீங்கள் அந்த ஜெபம் முடிக்கும் பொழுது அந்த இமோஷன்ஸ்லேருந்து ஒரு மாற்றம் வந்திருக்கும். அந்த நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறி இருக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்கேஜ் பண்ணியிருப்பார்.
உங்களுடைய இமோஷன் என்ன, அவனோட பசி, அந்த பசிக்கு ஏற்ற விதத்தில் அவனிடத்துல பேசி அவனிடத்துல என்கேஜ் பண்ணி, ஆனால் அது மூலமாக வேற ஒரு பியூட்டிஃபுல் விஷயத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, அவனை யோசிக்க வைக்கிறார். அந்த இமோஷனில் என்கேஜ் பண்ணி நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு நெகட்டிவ் இமோஷனாக இருக்கலாம், நீங்கள் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்கள் தோத்து போனாலும் சோர்வாக ஃபீல் பண்ணிக்கலாம், நீங்கள் சுகவீனனாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ வீக்கஸ்ட்டாக இருக்கிறீங்களோ அந்த வீக்கஸ்ட் காரியத்தோட நீங்கள் ஜெபத்துக்கு போய் பாருங்களேன். அந்த வீக்கஸ்ட்டை ஆண்டவர் என்கேஜ் பண்ணி அதில் உங்களோடு அவர் பயணித்து பேசி அதை உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக மாற்றி அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை மிஷனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஷதலபரத. கடைசியாக டெலீட். பேதுருக்கு இருந்த ஒரு விஷயம், அவ்வளோ விஷயம் மாறவே முடியாத ஒரு காரியம், ஜாதி வெறி. அது ஆக்சுவலாக ஜாதி வெறி இருக்கலாம், பார்த்துருக்கீங்களா? நீக்கும் எல்லாத்தையும் மாற்றிடலாம், ஆனால் ஜாதி வெறியை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். நம்மக்கிட்டையும் இப்படி பல முரட்டாட்டம் பிடிக்கிற குணங்கள் இருக்கலாம், முரட்டாட்டம் பிடிக்கிற சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், மாற்றவே முடியாதுன்ற காரியங்கள் இருக்கலாம், மாற மாட்டேன்ற விஷயங்கள் இருக்கலாம், மாறாதுன்ற காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த ஜபம் எல்லாவற்றையும் மாற்றும். பேதுரு ஜெபிச்சு முடிச்ச பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுறாரு. That's what happens. இந்த ஜபத்தில் தான் நடக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறையாக ஜெபிக்கும் பொழுது, இந்த மாதிரி ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் வருவார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் ஜெபிச்சின்னா அந்த ஜபம் வேஸ்ட். ஏன்னா ரோமரில் நம்ம வாசிக்கிறோம், நமக்குள்ளே இருந்து பெருமூச்சுகளோடு நமக்கு பேச முடியாத காரியங்களை ஆண்டவரிடத்தை பேசுகிறது இந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர ஸ்பிரிட் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸ்பிரிட் வந்தார், வந்து பேதுருக்கு சொன்னார், நீ சந்தேகப்படாத, நீ போ, நாம் சாளுங்க. ஆனால் அதுக்கு பேதுரோட ரெஸ்பான்ஸ் பாருங்களேன். ஒரு வார்த்தை பேசல, உடனடியாக கீழே இறங்கி போய் நான் தான் பேதுரு. இங்கே ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? பேதுரோட உண்மையான பேர் என்ன? பேதுரோட உண்மையான பேர் என்ன? சீமோன். சீமோன் சந்தேக பிராணியாக இருந்தான், சீமோன் தோத்து போறவனாக இருந்தான், சீமோன் பாவியாக இருந்தான். ஆனால் இன்றைக்கு அவன் பேதுருவாக மாறி இருக்கிற ராக். அவன் போய் அவனை இன்ட்ரடியூஸ் பண்றான், நான் தான் பேதுரு, ஐ எம் த ஒன், நான் ரெடி, நான் வரேன், இந்த மிஷனுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் உங்களோட மிஷனை பார்த்து பயப்படுவீங்க, மிஷனை பற்றி யோசிக்காமல் ஓடிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கற்றுக்கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து உணர்ந்து, திஸ் இஸ் ஹெவி, இது ரொம்ப 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 நிறைய இருக்கிற காரியம். இந்த பிபிடியை நான் ஒரு தராசில் வச்சேன்னா தராசு உடஞ்சிரும். இந்த பிபிடியை நான் ஒரு வெயிங் மிஷினில் வச்சேன்னா வெயிங் மிஷின் சுக்கு நூறாக போயிடும். இந்த பிபிடியை இங்கே இருக்கிற எந்த பயில்வானாலையும் தூக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் ஹெவி மெட்டீரியல். இது ரொம்ப ரொம்ப பெரிய, இது நான் முடிக்க ரொம்ப நேரம் ஆச்சு. I had to take so many hours to finish this. ஏன்னா அவ்வளோ ஹெவியான மெட்டீரியல். ஆனால் ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு காரியம். உங்கள் ஜெபங்கள் இப்படி மாறுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மாறுறதை நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்கள் இதுக்கு ரெடியாக இருக்கீங்களா எனக்கு தெரியாது. நான் ரெடி ஆகிட்டேன், பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு ஒருவேளை இன்னும் சந்தேகம் இருக்கலாம். நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் வாட்ச் மீ. என்ன பாருங்க, என்ன கூர்ந்து பாருங்க. இந்த மிஷன் என் வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் ஆகிறத, அன்ஃபோல்ட் ஆகிறத, அன்ட்ராப் ஆகிறத பாருங்க, மாற்றங்களை பாருங்க. அப்புறம் நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்கன்னா நீங்கள் பயணிக்க ஆரம்பிங்க. பட் ஐ வாண்ட் யூ டு, இஃப் யூ ஆர் கன்வின்ஸ் ரைட் நவ் ஆர் வென் எவர் யூ கெட் கன்வின்ஸ், ஐ வாண்ட் யூ டு ரைட் யுவர் மிஷன் கோல்ஸ். சாப்டர் 1 நிறைவடையாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மிஷன் கோல்ஸை எழுதுகிற வரைக்கும் உங்கள் மிஷன் இலக்குகளை நீங்கள் எழுதணும். மனசை நினைக்கிறது கிடையாது, எழுதணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னோட அடுத்த மிஷன் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? அதுக்கு உங்கள் விஷன் ஃபஸ்ட்டு தெரியணும். உங்களுக்கு
அதுக்கப்புறம் அதை பயணிக்க நான் என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைங்களுக்கு ஊழியம் செய்யணுமா? என் வீட்டில் சில காரியங்களை சரி செய்யணுமா? என் வேலையில் சரிய விஷயங்களை நான் பயணிக்கணுமா? வாட் எவர் இட் இஸ். என் சரீரத்தில் சில மாற்றங்களை நான் கொண்டு வரணுமா? என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சில விஷயங்களை நான் புதுசாக செய்ய ஆரம்பிக்கணுமா? வாட் எவர் இட் இஸ். பட் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மிஷன் எழுதுங்க, டைம் ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். 1 வருஷம், 6 மாதம், 1 மாதம், 1 நாள் கூட ஓகே. பட் கெட் அ டைம் லைன் டு இட். அ குட் மிஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? மிஷன் கோல் எப்படி தெரியுமா இருக்கும்? தெளிவாக இருக்கும், நேரத்தின் அடிப்படையில் இருக்கும், ரிசல்ட்ஸ் தெரிகிற மிஷனாக இருக்கும். திரும்ப சொல்லட்டுமா? தெளிவாக இருக்கணும். சும்மா அப்படியே ஏதோ ஒன்று, நான் அண்டார்டிகாவுக்கு போய் நான் தேசிய அளவில் கிளைமேட்டிக் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படிலாம் கதடிக்கக்கூடாது. தெளிவாக இருக்கணும், கிறிஸ்பாக இருக்கணும். எவ்வளோ ஷார்ப்பாக எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ நல்லது. அதுக்கு ஒரு நேர கால அவகாசம் இருக்கணும். நான் பண்ணுவேன் பண்ணிகிட்டே இருப்பேன் கிடையாது. எப்போ பண்ணுவேன், எப்போ அதோட ரிசல்ட்ஸ் வரும், என்ன நேரம், என்ன காலன்றது ஒரு தெளிவாக இருக்கணும். என்ன ரிசல்ட்ஸ்ன்றது தெரியணும் உங்களுக்கு. நான் 107 கிலோ இருந்தேன், 85 வந்திருக்கிற 80 ஆக போகிறேன். ரிசல்ட் உங்களுக்கு இருக்கணும். இந்த ரிசல்ட் தான் எனக்கு வேணும். அந்த ரிசல்ட்டை மார்க் பண்ண 3 விஷயம் இல்லைன்னா உங்களால் ப்ராப்பர் மிஷன் கோல்ஸ் எழுத முடியாது. திரும்ப சொல்லட்டுமா? ஒரே ஒரு வாட்டி சொல்லட்டுமா? தெளிவாக கிளியராக இருக்கணும். நேரம், காலம், அவகாசங்கள் இருக்கணும். டைம் லைன் இருக்கணும். அதற்கான ரிசல்ட் இருக்கணும். அது எப்போ எப்படி அது வெளிப்படும் என்ற ரிசல்ட் தெளிவாக இருக்கணும். இந்த 3த்தையும் நீங்கள் சரியாக கணக்கிட்டு உங்களுடைய மிஷன் கோல்ஸ் எழுத ஆரம்பிங்க. டுகெதர் நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பறக்க போகிறோம். God bless you.